நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் இந்த வேலையில் ஏற்படுத்தி கொண்டு சகோதரர் சொன்னவனமாக இப்போ நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இந்த பாடத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆபத்தில் உதவுவனே உண்மையான நண்பன். இது ஒரு ரீஃபரன்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட ஒரு பாடம். இந்த ஒரு படத்தை நீங்கள் பார்க்கும்போதே, ஏன்னா படம்லாம் நான் போடலை, பிரதருங்க என்னது போட்டிருக்கிறேங்க. இந்த ஒரு படத்தை பார்க்கும்போதே, டாப்பிக்கை பார்க்குறதோட படத்தை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டீங்க, சரி யாரை குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்ட்டு இல்லைங்களா? சரி, ஆதார வசனம் நம்ம படிக்கலாம் பாருங்கள். நீதிமொழிகள் 17:17. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மூடனை 100 அடி அடிப்பதை பார்க்கிலும் புத்திமானை வாயினால் கண்டிப்பதே அதிகமாய் உரைக்கும். நீதிமொழிகள் 17:17. சரி, கொஞ்சம் இன்னைக்கு சிரமம்தான் இல்லைங்களா? நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான், இடுக்கணில் உதவுதே சகோதரன் பிறந்திருக்கிறான். சரி, இந்த ஒரு ஆதார வசனத்தில் எதை மட்டும் நம்ம எடுத்துருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, சிநேகிதன் எல்லா காலத்திலும் என்னது சிநேகிப்பான் அப்படின்னா, இந்த ஒரு வசனத்தை நம்ம படிக்கும்போது சிநேகிதன் எல்லா காலத்திலும் என்னது, சரி யாராவது அந்த மாதிரி சிநேகிக்க முடியுமா? சிநேகிதன் எல்லா காலத்திலும் என்னது சிநேகிப்பான் அப்படின்னும்போது, அது எல்லா காலத்திலும் ஒரு சிநேகிதன் சிநேகிக்க முடியுமா அப்படின்னா எல்லா காலத்திலும் என்ன பண்ண முடியாது, முடியாது. ஏன்னா பார்க்கும்போது நம்மளுடைய காலத்தை நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் இல்லைங்களா, நமக்கு நலமாய் தோன்றும் போது இல்லைங்களா, நம்ம கூட அவங்க சில காரியங்களோடு பார்க்கும்போது ஒத்து போகும்போது எப்படி இருப்பாங்கன்னு பார்க்கும்போது, அதிகப்படியான அந்த ஒரு சகோதரத்துவம், சிநேகம் இதெல்லாம் என்ன பண்ணும், காணப்படும். அதே பார்க்கும்போது அந்த சகோதரனுக்கு பார்க்கும்போது அந்த ஒரு நண்பனுக்கு சில ப்ராப்ளம் வரும்போது, இன்றைக்கி நிறையா சிநேகிதர்கள், நண்பர்கள் எப்படி தான் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி உலகமே எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுயநலத்துக்குள்ளே என்னது இருக்குது. அப்படின்னா இந்த வசனம் பார்க்கும்போது இன்றைய காலகட்டத்தில் இது பொருந்துமா? சிநேகிதன் எல்லா காலத்திலும் என்னது சிநேகிப்பான்னா அப்படின்னா இது யாருக்கு மட்டும்தான் பொருந்தும் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, இது எல்லாருக்கும் பொருந்தாது. யாருக்கு இது பொருந்தும் அப்படின்னு பார்க்கும்போது, 2 சிநேகிதர்கள் இருக்கிறான்னு வச்சுங்க, அவங்க மத்தியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு சோதனை வரணும். அந்த நேரத்தில் தான் உண்மையான நட்பு என்னன்றது என்ன பண்ண முடியும், வெளிப்படும் இல்லைங்களா? அப்படின்னா அந்த உண்மையான நட்பு எப்போ வெளிப்படும்னா, அந்த ஆபத்து டைமில் அந்த சிநேகிதன் நிற்கிறார் தெரியுமா இல்லைங்களா? அப்போ அந்த டைமில் தான் பார்க்கும்போது அவருடைய உண்மையான நட்பை இவர் என்ன பண்ணுவார், புரிஞ்சிக்க முடியும் இல்லைங்களா? அப்போ அதை மாதிரி தான் நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி கூட நம்ம பார்த்திங்கன்னா, இந்த ஒரு பார்க்குறோம் 2 சிநேகிதர்களை குறித்து என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். இவங்களுடைய விஷயத்தை குறித்து சொல்லும்போது, இது எப்படி இவங்களுடைய லைஃப்பை நம்ம என்ன பண்ணியிருப்போம், நம்ம படிச்சிருப்போம். இவங்களுடைய லைஃப்பை படித்தவங்களுக்கு பிடிக்காதுன்ட்டு ஒன்றுமே என்னது கிடையாது. வேதத்திலே பார்த்திங்கன்னா 2 பேரை பார்க்கும்போது ரொம்ப பிடித்தவர்களாக நம்ம சொல்லுவோம், ரொம்ப ரொம்ப அன்பில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று யாருன்னா ஜோனாத்தான் என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். இன்னொரு யார், பழைய ஏற்பாட்டில் சொல்கிறேன். சரி, இன்னொருத்தர் யாருன்னா என்னுடைய இதில் பார்க்கும்போது யோசேப்பு. யார், யோசேப். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, சகோதரர்கள் மத்தியில் பார்க்கும்போது அவர் பார்த்திங்கன்னா அந்த சகோதரர்கள் தீமைகள் பண்ணியிருந்தாலும் சகோதரர்களை பார்க்கும்போது அவருடைய உள்ளம் என்ன பண்ணுது, அன்பினால் என்ன பண்ணுது, பொங்குறதை நம்ம பார்ப்போம். அதேமாரி பார்க்கும்போது ஜோனாத்தானை நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு அன்பை இப்போ ஜோசேப்பு காட்டுறதுக்கு கூட பார்த்திங்கன்னா இரத்த சம்பந்தமான என்னது உறவு. ஆனால் ஜோனாத்தனுடைய லைஃப்பை நம்ம பார்க்கும்போது, இப்போ தாவீது அவருக்கு இரத்த சம்பந்தமானவர் எதுவுமே என்னது கிடையாது. எந்த விதத்துலேயும் அவருக்கு உறவினர் அப்படின்னு என்னது, இவர் யூதா கோத்திரம், அவர் யார், அவர் பென்யமின் கோத்திரம் இல்லைங்களா? ஆனாலும் பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு அன்பை யார் காட்டியிருக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது ஜோனாத்தன் என்னது. அப்போ அந்த அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை நம்ம படிக்கும்போதே ரொம்ப எப்படி இருக்குன்னா, ரொம்ப என்னது ஒரு எப்படின்னா சொல்லுவாங்க, பிரமிப்பா இப்படிலாம் என்ன பண்ண முடியும், அன்பை காட்ட முடியுமா? ஏன் அப்படின்னா வரலாற்று ஆசிரியர்கள்
என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, வேதத்திலே வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு அன்பை என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அப்போ இதை வந்து நம்ம எப்படின்னா 2 பேருக்குள்ள கூடிய ஒரு லவ் ஸ்டோரி மாதிரி, என்னது இல்லைங்களா, ஜோனாத்தான் தாவீதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு அன்பினுடைய அந்த ஒரு பரிமாற்றங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத குறித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம பார்க்க போகிறோம். அதிலிருந்து நமக்கு என்ன ஒரு பாடம் இல்லைங்களா, அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றதுனா இன்றைக்கி நம்ம என்னது பார்க்க போகிறோம். சரி, இப்போ இவங்களுடைய அன்பை குறித்து நம்ம சிந்திக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தாவீது, ஜோனாத்தான், இதில் வந்து நம்ம தாவீதை எடுத்துக்கொண்டோம்னா, தாவீது வந்து பார்க்கும்போது தேவனுடைய இருதயத்துக்கு என்னது ஏற்ற ஒரு மனுஷன். இப்போ தாவீதை குறித்து நம்ம பார்த்திங்கன்னா எப்படி அவரை குறித்து சொல்கிறாங்கன்னா, எல்லா விதத்துலேயும் அவர் என்ன பண்ணுவார்னா பொருத்தி பார்க்க முடியும். இப்படி நம்மளோட லைஃப் எடுத்திங்கன்னு வச்சிங்க, நம்மளுடைய லைஃப்பில் வந்து இப்போ தாவீதை பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா எல்லா சூழ்நிலையிலும் என்ன பண்ணலாம், அவரை பொருத்தி பார்க்கலாம். எப்படின்னா ஒரு சுரமண்டலம் இருக்குதுன்னு வச்சுங்க, அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த நரம்பு இருக்கும் 10 அப்படின்னா எந்த நரம்பை எடுத்தாலும் என்ன பண்ண முடியும் தெரியுங்களா, வாசிக்க முடியும், இசை என்ன பண்ணது கொடுக்கும். அதேமாரி வந்து பார்க்கும்போது தாவீது எப்படிப்பட்டவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பன்முகம் சொல்லுவாங்க இல்லையா, எல்லா கேரக்டருக்கும் அவர் என்ன பண்ணுவார், பொருந்தி வருவார். அப்படின்னா அவர் எந்தெந்த தன்மையில் நம்ம பார்க்கலாம் வேதத்தில் தாவீதை பாருங்கள். அவர் ஒரு மெய்ப்பனா பார்க்கலாமா, அப்புறம் பாருங்கள் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் சேவகனாக பார்க்கலாம். அதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு அரசாவை அதிகாரியாக என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்படி பல விஷயங்கள் கொடுத்துருக்குறாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு பிரபலமான நண்பனாக, இன்னொரு விஷயம் கூட சொல்கிறாங்க என்னென்னா, ஒரு கொள்ளைக்காரனாக கூட யாரை பார்க்கலாம், தாவீதை பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராஜாவாக, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி என்னது ராஜாவாகவும் அவர் என்ன பண்ணலான்னா பார்க்கலாம். ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு பரிசுத்தவானாக, அதேமாரி பார்த்திங்கன்னா ஒரு நாடோடியாக கூட என்ன பண்ணலாம் அவரை பார்க்கலாம். அடுத்து எப்படிலாம் பார்க்கலாம் அவரை, இப்போ ஒரு பாவம் பண்ணிட்டார் இல்லைங்களா, பாவத்துக்காக மனம் திரும்பக்கூடிய ஒரு குற்றவாளி இல்லைங்களா, ஒரு குற்றவாளி, அதுக்காக வந்து பார்க்கும்போது தேவனிடத்தில் என்ன பண்ணுறாரு பாருங்கள். எல்லா விதத்துலேயும் யாரை நம்ம பொருத்தி பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தாவீதை என்ன பண்ணலாம், பொருத்தி பார்க்கக்கூடிய விஷயங்கள். அப்போ இத்தனை விஷயங்கள் யாருக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவீதுக்குள்ளேயும் என்னது காணப்படுது. அதேமாரி ஜோனாத்தானே நம்ம எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா, ஜோனாத்தான்ட்ட என்னென்ன பார்க்கலாம் சொல்லுங்கள். சரி, ஜோனாத்தானே நம்ம எடுத்துக்கொண்டோம்னா, இப்போ ஜோனாத்தான் இடத்துல நம்ம என்னென்ன விஷயங்கள்லாம் பார்க்கலான்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவர் யாருன்னா சவுலினுடைய மகன். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சவுலுக்கு அடுத்தது வந்து பார்க்கும்போது ராஜ்ய உரிமை யாருக்கு தான் இருக்குது, ஜோனாத்தானுக்கு இருக்குது. அடுத்தது அவர் வந்து பார்த்திங்கன்னா எப்படிப்பட்ட ஒரு குமாரன் அப்படின்ட்டு பதிவு பண்ணுறான்னு பார்க்கும்போது, ஒரு உண்மையுள்ள ஒரு விசுவாசமான என்னது குமாரன். யாருக்கு, சவுலுக்கு ஒரு விசுவாசமான குமாரன் யார் அப்படின்னா ஜோனாத்தான் தான். ஏன் அப்படின்னா அநேக பேர் இருந்தாலும் சவுலை யார் மட்டும்தான் ஆறுதல் படுத்த முடியும்னா ஜோனாத்தானால் மட்டும்தான் என்னது ஆறுதல் படுத்த கூடியவர். அதேமாரி வந்து பார்க்கும்போது ஒரு திறமையான ஒரு போர் வீரன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோனாத்தான். அடுத்து வந்து பார்க்கும்போது இப்போ இவர் தேவன் மேல் இவருக்கு விசுவாசம் இருக்குதா இல்லைங்களா, இவருக்கு பயங்கரமான என்னது விசுவாசம் யாருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஜோனாத்தானுக்கு என்னது அந்த அளவுக்கு அவருக்கு விசுவாசம் இருக்குது. அப்போ இந்த ஒரு 2 விஷயங்கள் பார்க்குறோம். இப்போ தாவீதை வந்து பார்க்கும்போது ஜோனாத்தான் வந்து அன்பு கூறுறார் இல்லையா. ஆக்சுவலாக வந்து பார்க்கும்போது இந்த சப்ஜெக்டில் வந்து எது ரொம்ப ஹைலைட்டாக நம்ம பார்க்குறோன்னா அந்த ஒரு அன்பை குறித்து தான் என்ன பண்ண போகிறோம் நம்ம பார்க்குறோம். அப்படின்னா ஜோனாத்தான் வந்து பார்க்கும்போது இவர் கூட நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, பழகியிருப்பாங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் இவர் கூட இருப்பாங்க. ஆனால் யாரையும் இவர் வந்து பார்க்கும்போது அந்த அளவுக்கு என்ன பண்ண தெரியுங்களா, நேசிக்கலை. ஆனால் தாவீதை மட்டும் என்ன பண்ணுறாருன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணுறாரு, நேசிக்கிறார். அப்படின்னா தாவீதை மட்டும் இந்த அளவுக்கு நேசிப்பதற்கு என்ன காரணம், ஏதாவது என்ன பண்ணணும், காரணம் இருக்கணும். அப்படின்னா அந்த ஒரு காரணம் இல்லாமல் யாரை நேசிக்க முடியாது தெரியுங்களா, தாவீதை நேசிக்க முடியாது. இப்போ நாம் கூட வந்து பார்க்கும்போது ஒருத்தங்க மேலே வந்து அன்பு வைக்கிறோம், அளவு கடந்து அன்பு வைக்கிறோன்னா ஏதோ ஒரு விஷயம் என்ன பண்ணுது அவங்ககிட்ட
இருக்குது. அதன் அடிப்படையில் தான் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கும்போது ஒருத்தங்க மேலே என்ன பண்ணுறோம், நம்ம அன்பு வைக்கிறோம். அதேமாரி ஜோனாத்தன் வந்து தாவீது மேலே அன்பு காட்டுறாருன்னா எதன் அடிப்படையில் அவர் வந்து அன்பு காட்டியிருப்பார்? அந்த அன்பு எப்படிப்பட்ட ஒரு அன்பாக இருந்துச்சுன்னா, தன்னுடைய சொந்த நலனை கூட என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, புறக்கணிக்கக்கூடிய அன்பு. ஒரு விஷயம் அதுக்கு இவர் தான் உரிமையாளர், இவர் தான் அதுக்கு என்னது சொந்தக்காரர். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய உரிமைகளை, தன்னுடைய சொந்த நலன்களை எல்லாவற்றையும் அந்த அன்புக்காக என்ன பண்ணுறார் தெரியுமா, இழப்பதற்கு ரெடியாக இருந்தார். யார் அப்படின்னு பார்க்கும்போது ஜோனாத்தன். ஏன் அந்த ஒரு வந்தது என்னென்னா, ரெண்டு பேருக்குள்ளே வந்து பார்க்கும்போது ஒரே விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இவரும் தேவனை என்ன பண்ணுறாருன்னா அன்பு கூறுறாரு. தேவன் மேலே எப்படி இருக்கிறாரு, விசுவாசமாக இருக்கிறாரு, பயபக்தி இருக்குது இல்லைங்களா, தேவனுக்காக எதையாவது என்ன பண்ணணும், செய்யணும். அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள்லாம் யாருக்குள்ளே இருக்குதுன்னா ஜோனாத்தனுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி ஒரு விஷயத்தை யாருக்கிட்ட பார்க்குறாரு தெரியுங்களா, தாவீதுட்ட பார்க்குறாரு. அப்போ தாவீதுட்ட பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, ஜோனாத்தன் எப்படி பார்க்குறேன்னா என்னை காட்டிலும் இவர் எப்படி இருக்கிறார் தெரியுங்களா, ரொம்ப எல்லாத்துலேயும் எப்படி இருக்கிறாரு, எக்ஸ்ட்ரீமாக இருக்கிறாரு விசுவாசத்தில் இல்லைங்களா. நிறைய விஷயத்தில் தாவீதை பார்க்கும்போது ரொம்ப என்னது, அப்போ இவரால் செய்ய முடியாத விஷயங்களை யாரால் செய்ய முடியுது, தாவீதால் முடியுது. அப்படின்னா தாவீதை வந்து இவர் எப்படி தான் பார்த்துருக்கணும், தனக்கு ஒரு போட்டியாளராக தான் என்ன பண்ணியிருக்கணும், பார்த்துருக்கணும். தாவீதை பார்க்கணும் இவர் எப்படி தான் பார்த்துருக்கணும். இவர் யார், தாவீது யாருன்னா எனக்கு யார், இவர் ஒரு போட்டியாளர். அப்படின்னா நான் வந்து இப்போ இஸ்ரேலில் வந்து பார்க்கும்போது அது வரைக்கும் யார் தான் வந்து பார்க்கும்போது மதிப்பு மிக்கிறவராக கனத்துக்குரியவராக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னு பார்க்கும்போது சவுலுக்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் யாருன்னா ஜோனாத்தான் தான். அப்போ இவருக்கு தான் வந்து பார்க்கும்போது எல்லா விதமான பேர் புகழ் எல்லாமே கனம் மகிமை எல்லாமே சவுலுக்கு அடுத்தது யாருக்கு தான் ஜனங்கள் கொடுப்பாங்க அப்படின்னா ஜோனாத்தானுக்கு தான் என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. ஆனால் இப்போ அந்த இடத்துக்கு நிகராக ஒருத்தர் வரார், யார் தெரியுங்களா, தாவீது. அப்படி வரக்கூடியவரை எப்படி தான் வந்து பார்க்க முடியும், எப்படி தான் பார்க்க முடியும், ஒரு போட்டியாளரை தான் என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். என்னடா இது, இப்போ நாம் இந்த ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறோம், இப்போ இவர் வந்து பார்க்கும்போது நம்ம விட நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு. இப்போ தாவீதை வந்து பார்க்கும்போது சில இடங்களுக்கு அனுப்புகிறாரு. இப்போ தாவீதை வந்து பார்க்கும்போது எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா கனப்படுத்துகிறாங்க, தாவீதை குறித்து புகழ் பாடுறாங்க இல்லைங்களா. சவுல் கொண்டது என்னது 1000, தாவீது கொண்டது என்னது 10000. அப்போ இந்த மாதிரிலாம் வந்து பார்க்கும்போது தாவீதுக்கு இருக்க வந்து பார்த்திங்கன்னா புகழ் என்ன பண்ணுது, அப்படியே மேலே வந்துனே இருக்கும்போது இதை பார்க்கும்போது ஜோனாத்தனுக்கு எப்படி வரணும், ஒரு பொறாமை தான் வரணும், அவர் மேலே என்ன வரணும், ஒரு எரிச்சல் தான் வரணும். ஆனால் அப்படியே வந்து பார்க்கும்போது ஒரு எதிர்மறையான ஒரு குணத்தை யார் வெளிப்படுத்துகிறா தெரியுமா, ஜோனாத்தான் வெளிப்படுத்துகிற. அப்படின்னா தாவீது மேலே இவருக்கு என்ன வரல தெரியுங்களா, கோபம் பொறாமை எதுவுமே வரல. ஆனால் இவருடைய புகழ்ச்சி, இவருடைய புகழ் நாளுக்கு நாள் வந்து பார்க்கும்போது வளர்ந்து கொண்டே போகுது. இவருடைய வளர்ச்சி மேலே போயினே இருக்குது. யாருடைய வளர்ச்சி பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ யாரை பற்றி தான் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தாவீதை பற்றி. இப்போ தாவீதை பற்றி நம்ம படிக்கும்போது அவர் வந்து சவுலினுடைய எல்லா அதிகாரிகளுக்கு முன்பாக, தளபதிகளுக்கு முன்பாக, சேனாதிபதிகளுக்கு முன்பாக என்னன்னா பிரியமுள்ளவனாக மாறிட்டார். யார், அதுக்கு முன்னாடி யார் இருந்திருப்பா, ஜோனாத்தான் தான் இருந்திருப்பார். இப்போ யார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரியமுள்ளவனாக மாறிட்டாருன்னா தாவீது என்ன பண்ணிட்டாரு, மாறிட்டார். ஆனால் இதை யார் பார்க்குறா பாருங்கள், 2 பேர் பார்க்குறாங்க. யார் யார் பார்க்குறா, சவுலும் பார்க்குறாரு, ஜோனாத்தானும் என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. ஆனால் சவுல் பார்க்கும்போது சவுலுக்கு என்ன வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா தாவீது மேலே என்ன வந்துருச்சு, பொறாமை வந்துருச்சு. ஆனால் ஜோனாத்தான் பார்க்குறாரு, அவருக்கு என்ன வரணும், இப்போ பொறாமை வந்துடுது, கோபம் வந்துடுது. அப்போ தாவீது இருந்தாருன்னா இதுக்கப்புறம் நம்ம ராஜ்யபாரம் என்னது நம்மளை விட்டு போயிடும், எப்படியாவது தாவீது என்ன பண்ணணும், கொல்லணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே யார் வரான்னா சவுல் என்ன பண்ணுறாரு, வராரு.
ஆனால் வந்து பார்க்கும்போது ஜோனாத்தனுடைய பார்வை அப்படி எப்படி இருக்குது தெரியுங்களா, வித்தியாசமாக இருக்குது. அப்போ ஜோனாத்தன் பார்க்குறாரு, பார்த்து அவருக்குள்ளே எந்த விதமான கோபமோ பொறாமையோ எதுவும் என்ன பண்ணல, வரல. அவர் மேலே அன்பை தான் அதிகமாக என்ன பண்ணுறாரு, எக்ஸ்ட்ரீமான ஒரு அன்பை என்ன பண்ணுறாரு, காட்டக்கூடியவராக இருக்கிறாரு. இப்போ இதுக்கு முன்னாடி கோலியாத்தை வந்து தாவீது கொல்றாரு இல்லையா, அப்போ தாவீதை என்ன பண்ணுறாருன்னா பார்த்த உடனே ஒரு விஷயம் பண்ணுவார். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டைம் படிக்கலாம் பாருங்கள், 1 சாமுவேல் 18:1 படிக்கலாம். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான். யோனத்தான் தன் உயிரை போல் என்னது பாருங்கள், தாவீதினுடைய ஆத்மா கூட யாருடைய ஆத்மா அப்படியே இசைஞ்சிருச்சான், யோனாத்தனுடைய ஆத்மா என்னது இசைஞ்சிருச்சு இல்லைங்களா. அந்த 4ஆம் வசனம் கூட படிக்கலாம் பாப்போம். நான்காம் வசனம். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கட்சியையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். பாருங்க, தாவீதுக்கு என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் கொடுக்குறார் தன்னிடத்தில் வந்து. ஏன்னா அவர் மேலே இருக்கிற அன்பை வந்து எப்படி வெளிப்படுத்தணுன்ட்டு யாருக்கு தெரியல. என்ன கொடுக்கலாம் தாவீதுக்கு, என்னை காட்டிலும் ஒரு பெரிய விஷயத்தை யார் செய்கிறா, தாவீது செஞ்சிட்டாரு. அப்போ என்ன கொடுக்கலான்னு போது தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, கொடுக்குறார் இல்லைங்களா. கொடுத்து எப்படி நேசிக்கிறார்னா தன் உயிரை போல் என்ன பண்ணுறாராம், நேசிக்கிறார். ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு அன்பை காட்டுறாரு. அப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தாவீதினுடைய அந்த ஒரு புகழ்ச்சி மேலே மேலே வளரும்போது இவர் என்ன பண்ணுறாருன்னா, எப்படி அந்த ஒரு அன்பை ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் காட்டினாரோ அதே அன்பை என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, இன்னும் அதிகமாக என்ன பண்ணுறாரு, தாவீது மேலே காட்டுறார். அப்படின்னா இந்த ஒரு உறவுக்கு எப்படி உங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு உறவு வருது அப்படின்னு பார்க்கும்போது இதில் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். ஜோனாத்தான் தாவீது மேலே கண்மூடித்தனமான ஒரு அன்பை என்ன பண்ணல, காட்டல. ஏதோ ஒருத்தங்க வந்து பார்க்கும்போது பார்க்குறோம், அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் இல்லைங்களா, அவர் எனக்கு உதவி செய்தார், இது வந்து பார்க்கும்போது சில அன்புகள்லாம் இருக்குது, சுயநலமான என்னது அன்பு இருக்குது. இப்போ இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறார், அதனால் நான் இவருக்கு என்ன பண்ணுறேன், அன்பு காட்டுறேன் அப்படின்னா தாவீதிட்டிருந்து எந்தவித நன்மைகளையும் இவர் என்ன பண்ணல, இது பண்ணல. எந்த விதமான சுயநலமான அன்பும் யாருக்குள்ளே இல்லை தெரியுங்களா. ஜோனாத்தன் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீதிட்ட அன்பு காட்டுறதுக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்க்கும்போது தாவீதுக்குள் இருந்த அந்த ஒரு தேவ பக்தி, தேவனுக்குள் இருந்த அந்த ஒரு வைராக்கியம் இல்லைங்களா, அந்த ஒரு விசுவாசம், தேவனை பற்றி தேவன் மேலே உள்ள ஒரு அன்பு, இது எல்லாமே வந்து பார்க்கும்போது யாரை கவர்ந்து இழுத்துது அப்படின்னு பார்க்கும்போது ஜோனாத்தன் என்ன பண்ணுது. அதனால தான் 2 பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அப்படியே ஒன்றா வராங்க. எப்படி வந்து பார்க்கும்போது அந்த ஒரு மேக்னெட் சொல்லுவாங்க இல்லையா, அது என்ன பண்ணும், ஆமாம் இழுக்கும். ஏன்னா 2மே ஒரே தன்மையில் இருக்கும்போது 2 என்ன பண்ணும் போயிட்டு, ஆமாம் ஒட்டிக்கும் இல்லைங்களா. அந்த மாதிரி இவரும் வந்து பார்க்கும்போது அந்த ஒரு தேவ பக்தி, தேவனுக்காக அந்த ஒரு பக்தி வைராக்கியத்தை காட்டுறாரு. அதே ஒரு விஷயம் யாருக்குள்ளே இருக்குதுன்னா அந்த ஒரு உண்மை, நேர்மை, தன்மை, தேவனுக்காக இப்படி வாழணும் அப்படின்ற ஒரு தன்மையெல்லாம் இவருக்குள்ளே இருக்கும்போது அது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, அப்படியே அந்த ஒன்னஸ்குள்ளே வரத்தை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா. அப்போ தேவனை குறித்து இவங்களுக்குள்ள என்ன ஒரு விஷயம்லாம் இருந்தது அப்படின்றது சொல்கிறாங்கன்னா, தாவீதுக்குள்ள தேவனை குறித்து உயர்ந்த நோக்கங்கள் என்னது காணப்படுது, நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள், தேவனுக்காக இப்படிலாம் என்ன பண்ணணும், வாழணும் இல்லைங்களா, அந்த ஒரு நாட்டங்கள். அப்போ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஜோனாத்தன் என்ன பண்ணுறதுன்னா தாவீதை இன்னும் அதிகமாக என்ன பண்ணுச்சு, நேசிக்க வச்சது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கூட ஒருத்தவங்கள நேசிக்கிறோம், அன்பு வைக்கிறோம் அப்படின்னா கண்மூடித்தனமாக நம்ம என்ன பண்ண மாட்டோம். இப்போ நம்ம பார்க்குறோன்னா அவங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்போது நம்மளை அறியாமலே அவங்கள என்ன பண்ணுவோன்னா மதிக்க ஆரம்பிப்போம், அவங்க மேலே ஒரு அன்பு செலுத்த ஆரம்பிப்போம் இல்லைங்களா. இதெல்லாம் வந்து நம்மக்கிட்ட என்ன பண்ணுது, இருக்குதா இல்லையா. அப்போ எப்படின்னா ஒருத்தரோட நம்ம அன்பு கூறணும் போது
நம்மகிட்ட இல்லாத ஒரு விஷயங்கள் அவங்ககிட்ட இருக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணோம்னா, நம்மளை அறியாமலே அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கனத்தை, மகிமையை, இல்லை மரியாதையை ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா? அதே ஒரு விஷயந்தான் வந்து பார்க்கும்போது இவங்களுடைய லைஃப்பில் என்ன பண்ணுது, காணப்படுது. இப்போ தாவீதை வந்து பார்க்கும்போது ரொம்ப உயர்வாக பார்க்குறார். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார்? ஜோனத்தான். காரணம் என்ன? தேவன் மேலே உள்ள ஒரு அந்த பக்தி தான், விசுவாசம் தான் அவங்கள வந்து என்னது. அப்போ இதை நாம்பளும் வந்து எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, சத்தியத்துக்குள்ளே நம்ம எல்லாம் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு உடன்படிக்கைக்குள்ளே என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம். சத்தியம்தான் நம்மளை என்ன பண்ணியிருக்குது, ஒன்று சேர்த்துருக்குது. அப்போ நம்ம ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்க நம்ம காட்டக்கூடிய அன்பும் எப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கணும். இதில் வந்து பார்க்கும்போது ஒரு சிலரிடம் வந்து பார்க்கும்போது அதிகமான அன்புகள் காணப்படலாம், ஒரு சிலரிடம் என்ன பண்ணலாம், குறைவான அன்புகள் காணப்படலாம். ஆனாலும் வந்து பார்க்கும்போது சத்தியத்தின் மித்தம் ஒருவரை ஒருவர் அதிகமாக இங்கே என்னது நேசிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். இதில் வந்து பார்க்கும்போது இன்னொரு விஷயத்தை நம்ம சொல்கிறோம். இப்போ தேவன் இந்த மாதிரி அன்பு காட்டுவாரா? இப்போ ஜோனாத்தான் காட்டினார் இல்லையா? எப்படி அன்பு காட்டினார்? ஜோனாத்தான் எப்படி தாவீது மேலே அன்பு காட்டினார்னா, தன்னை மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, இருக்கிறார். எனக்குள்ளேயும் விசுவாசம் இருக்குது, தேவ பக்திக்குது, தேவனுக்கான ஒரு வைராக்கியம் இருக்குது. அதே விஷயம் அவருக்குள்ளே என்னது காணப்படுது. அப்படின்னா இந்த ஒரு விஷயம் வந்து பார்க்கும்போது ரெண்டு பேரும் என்ன பண்ணுது, அப்படியே ஒன்று சேர்க்குது இல்லைங்களா? அப்படின்னா தேவனும் வந்து இதேமாரி அன்பு காட்டுவாரா? நான் கேட்குற கொஸ்டின் புரியுதா? தேவனும் இதேமாரி அன்பு காட்டுவாரான்னு கேட்குறேன். ஜோனாத்தான் காட்டின அன்பு மாதிரியே தேவனுடைய அன்பு இருக்குமா? என்ன வித்தியாசம் தெரியுங்களா? தேவன் இப்படி என்ன பண்ணிட்டலாம், நம்மகிட்ட ஒரு விஷயம் தன்னை போல் ஒரு விஷயம் ஜோனாத்தான்கிட்ட இருக்கிறதுனால ஜோனாத்தான் தாவீது மேலே அதிகமான அன்பு என்ன பண்ணுறாரு, இப்போ வெளிப்படுத்துகிறார். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. சர்வ வல்லமை உள்ள தேவன் அவருக்கு முன்னால் வந்து பார்க்கும்போது நம்மளாம் எப்படி இருக்கிறோம் தெரியுங்களா? பாவிகள் இல்லைங்களா? ஆனால் அவர் காட்டின அன்பு எப்படிப்பட்டதுன்னா, நம்மகிட்ட அன்புனாலே என்னன்னு நமக்கு என்னது தெரியாதும் போது நம்ம பாவிகளாக இருக்கையில் தேவன் நம்ம மேலே என்ன பண்ணுறாரு, அன்பு காட்டார். அப்போ ஒரு விஷயத்தை வந்து பார்த்து நம்மகிட்ட தேவன் என்ன பண்ணல, அன்பு காட்டல. நம்மகிட்ட எதுவுமே என்னது இல்லை, தேவனுக்கு ஏற்ற எந்த விஷயமும் இல்லை. ஆனால் அந்த டைமில் தான் யார் அன்பு காட்டுனது, அன்பு காட்டினார். அடுத்தது வந்து பார்க்கும்போது அன்பு காட்டிட்டார் இல்லையா? மறுபடியும் தேவன் அவங்கள அன்பு கூறணுன்னா என்ன விஷயங்கள் நம்மகிட்ட நடந்தால் தேவன் மறுபடியும் நம்மகிட்ட வந்து நம்மளை உயர்வாக பார்ப்பார்? எப்போ பார்ப்பார்னா, தேவன் ஃபஸ்ட்டு தேவன் அன்பை என்ன பண்ணிட்டாரு, காட்டிட்டார். ரெண்டாவது தேவன் நம்மளை இன்னும் அதிகமாக நேசிக்கணும்னா அவர் காட்டின அன்பினுடைய மேன்மையை ஒருத்தவங்க புரிந்து கொண்டு எதற்காக தேவன் என்கிட்ட என்ன பண்ணார், அன்பு காட்டினாரோ அந்த நோக்கத்திற்காக ஒருத்தவங்க யார் அதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து அந்த ஒரு நோக்கத்தை அடைவதற்காக அவங்க வந்து அந்த நடக்கையில் என்ன பண்ணுறாங்க, காட்டுறாங்களோ அவங்கள தேவன் எப்படி பார்ப்பார்னா ரொம்ப என்ன பண்ணுவார், உயர்வாக என்ன பண்ணுவார், பார்ப்பார். இப்போ தேவனிடத்தில் மட்டும் அன்பை பெற்றுக்கொண்டு அதுக்கு ஏற்ற விஷயங்கள் ஒருத்தவங்ககிட்ட இல்லைன்னு வச்சிங்க, தேவன் அவங்ககிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாரா? தேவன் அவங்ககிட்ட எப்படி இருக்க மாட்டார், அன்பாக இருக்க மாட்டார் அப்படின்றது நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? சரி, இப்போது இன்னொரு காரியங்களை குறித்து நம்ம சிந்திக்கும் பொழுது, இப்போ இவங்களுடைய நட்பு உறவிற்கான ஒரு சில அடையாளங்கள் என்னன்றதையும் நம்ம என்ன பண்ண பார்க்குறோம். அப்போ இவங்களுக்குள்ளே வந்து காணப்பட்ட அந்த அன்பு வந்து எவ்வளோ என்னது பெருசாக இருக்குது அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும்போது இவங்க வந்து எல்லா காரியத்திலையும் வந்து பார்க்கும்போது ஒத்து போகக்கூடியவர்களாகவும் இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, இன்னொரு விஷயத்தை நம்ம படிக்கலாம் பாருங்கள். ஒரு வசனம் படிக்கலாம். மத்திய 19:19 படிக்கலாம். மத்தேயு 19 அதிகாரம் 19 வசனம். உன்
உன் தகப்பனையும் உன் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பவைகளே என்றார். சரி, இப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம எதுக்காக இந்த வசனத்தை படிக்கிறோம்னா, இப்போ ஜோனாத்தான் எப்படி பார்க்கும்போது தனக்கு போட்டியாளராக இருக்க வேண்டியவரை அவர் மேலே ஒரு விரோதம், ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல், இது பார்த்தீங்கன்னா சவுலுக்குள்ள என்னது காணப்பட்டது. இப்போ யாருக்குள்ளே அந்த ஒரு விஷயம் வரல அப்படின்னு பார்க்கும்போது ஜோனாத்தனுக்குள்ளே என்ன பண்ணல, வரல. காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தன்னிடத்தில் ஒரு விஷயம் இருக்குது, அதே விஷயம் யார்கிட்ட இருக்குது, தாவீதுகிட்ட இருக்கும்போது அவர் எப்படி தாவீதை நேசித்தார்னு பார்க்கும்போது தன்னை எப்படி அவர் நேசித்தாரோ அதே மாதிரி பார்க்கும்போது யாரை நேசித்தார் அப்படின்னு பார்க்கும்போது தாவீது என்ன பண்ணுறாரு, நேசிக்கக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் என்ன ஒரு விஷயத்தை இங்கே பதிவு பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனுக்காக இவர் கொண்டிருந்த பயமும் பக்தியும் இப்போ தாவீது இப்போ பார்க்கும்போது தாவீது மேலே பார்த்திங்கன்னா ஜோனாத்தனுக்கு என்ன வரணும், ஒரு போட்டி மனப்பானம் வரும் இல்லையா. காரணம் ஏன் வரல அப்படின்னு பார்க்கும்போது ஜோனாத்தனுக்கு பார்க்கும்போது தேவன் மேலே ஒரு பயமும் பக்தியும் அதிகமாக என்னது இருந்தது. இந்த பயமும் பக்தியும் பார்த்திங்கன்னா ஜோனாத்தனுக்கு அதிகமாக இருந்ததுனால போட்டியாளராக பார்க்க வேண்டிய தாவீதை அவர் அப்படி என்ன பண்ணலையா, பார்க்கல. அப்போ அவர் எப்படி தான் பார்த்தார் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு எண்ணத்தை அவர் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, எடுத்து போட்டுட்டார். எப்படி அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஒரு தவறான எண்ணங்கள் தனக்குள் வருவதை அவர் என்ன பண்ணிட்டாருன்னா ஆஃப் பண்ணிட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டியாளராக இருந்த தாவீதை என்ன பண்ணார் தெரியுங்களா, அவரை இன்னும் என்ன பண்ணார்னா பலப்படுத்தினார், ஊக்குவித்தார். இப்போ பார்க்கும்போது ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு செட் ஆகலை, ஆப்போசிட்டாக இருக்கிறாங்க அப்படின்னும்போது அவங்களுக்கு ஆப்போசிட்டான சில விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க, செய்வாங்க. இதை நம்ம யாருடைய லைஃப்பில் பார்க்கலான்னா சவுலுடைய லைஃப்பில் என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஆனாலும் பார்க்கும்போது ஜோனாத்தான் எப்படி இருந்தார் அப்படின்னு பார்க்கும்போது அவரை ஊக்கப்படுத்தினார். அதேமாரி பார்க்கும்போது இன்னும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு விஷயத்தினால் எந்த விதமான அந்த ஒரு அன்புக்கு எந்த விதமான கேப் என்ன பண்ணக்கூடாது. ஏன்னா தாவீது தன்னை குறித்து எந்த விதத்திலையும் தவறாக என்ன பண்ணக்கூடாது, புரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காக என்ன பண்ணார்னா நட்பை இன்னும் என்ன பண்ணார் தெரியுமா, வலுப்படுத்தினார். வலுப்படுத்துறதுனா எப்படி, தாவீது யோசிக்கிறாருன்னு வச்சிங்க, என்னடா நம்ம நல்லா தான் பண்ணுறோம், ஆனாலும் சவுல் ராஜா எனக்கு விரோதமாக என்ன பண்ணுறாரு, இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னா அவருடைய மகன் தான் யார், ஜோனாத்தான், அப்படின்னா இவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னு ஒரு அந்த சிந்தனைகள் இவருக்குள்ளே வரும்போது ஜோனாத்தான் என்ன பண்ணியிருக்கணும், சரி ஏதாவது தாவீது பேசினா நம்ம என்ன பண்ணலாம், ஆமாம் அவருக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கலாம். ஆனால் அப்படி இல்லையா, அந்த ஜோனாத்தான் வாலண்டரி என்ன பண்ணுறாரு, போய் அவரை பலப்படுத்தக்கூடிய காரியங்கள் எல்லாம் யார் செய்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜோனாத்தான் என்ன பண்ணுறாரு, செய்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ இது பார்க்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு புது சிருஷ்டிக்கு பார்க்கும்போது இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய என்னது ஒரு குணலட்சணம். அப்போ ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் புது சிருஷ்டிகளுக்கும் இந்த மாதிரி ஒரு குணலட்சணத்தை என்ன பண்ணுமா அவங்க வெளிப்படுத்தக்கூடியவர்களாக அவங்க என்ன பண்ணணும், காணப்படணும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இப்போ வசனம் சொல்லுது, உன்னை போல் பிறனை என்ன பண்ணு, நேசி. அப்போ உன்னை போல் பிறனை நேசிக்கணும் அப்படின்னும் போது அந்த பிறன் யார், அந்த பிறன் யார், நம்முடைய சகோதரன், நம்மளுடைய அயலான் இல்லைங்களா. இவங்களை என்ன பண்ணணும், நம்ம நேசிக்கணும். இப்படி நேசித்தாதான் அவங்க யார் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய ஆமாம் பிள்ளைகள். அதனால தான் இயேசு கிறிஸ்து கூட சொல்கிறார் இல்லையா, யோவான் 13:34 படிக்கலாம். 34 யோவான் 13:34 நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். சரி, அப்போ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது கூட எப்படி சொல்கிறாருன்னா, நான் உங்களில் என்னது அன்பாக இருக்கிறது போல் நீங்களும் ஒருவரில் ஒருவர் எப்படி இருங்க, அன்பாக இருங்கள். இப்போ நீங்கள் அன்பாக இருக்கிறத மற்றவங்க பார்க்கும்போது அவங்க எப்படி பார்ப்பாங்க தெரியுமா, இவங்க யார், இவங்க என்னுடைய சீஷர்கள்ன்ட்டு என்ன பண்ணுவாங்க, தெரிஞ்சுக்குவாங்க. அப்போ இவங்க தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றத நம்மளுடைய இருக்கக்கூடிய ஒரு அடையாளமே என்ன தெரியுங்களா,
நாம் மற்றவங்க மேலே காட்டக்கூடிய அன்பு தான், இல்லைங்களா? அப்போ அந்த ஒரு அன்பில் தான் வந்து பார்க்கும்போது நம்ம வளரக்கூடியவங்களாக இருக்கணும். இப்போ இந்த அன்பில் வந்து எல்லாராலையும் வளர முடியுமா? இந்த உண்மையான அன்பை வந்து ஒருத்தவங்க எல்லார்ட்டையும் என்ன பண்ண முடியும்? சகஜமாக காட்ட முடியுமா எல்லா சூழ்நிலையிலையும்? இப்போ ஜோனத்தன் வந்து பாருங்கள், தனக்கு போட்டியாளராக வந்துட்டார். ஆனால் அவர்கிட்ட வந்து பார்க்கும்போது விரோதத்தை காட்ட வேண்டிய பதிலாக இவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது அன்பை என்ன பண்ணுறாரு? கொட்டுறாரு, இல்லைங்களா? இவரும் தேவன் மேலே இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், இவரை கொண்டு தேவன் பெரிய பெரிய காரியங்களை என்ன பண்ணுறாரு? செய்கிறாரு. அப்படின்னும்போது எல்லா விதத்துலையும் இவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறது தான் வந்து முயற்சிக்கிறாரு கண்டு. எந்த விதத்துலையும் வந்து பார்க்கும்போது தாவீது என்ன பண்ணல தெரியுங்களா? அவர் மட்டம் தட்டணும், கீழே தள்ளணும், இவர் இருந்தார்னா நமக்கு என்னது ஆபத்து அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ளே யார் வரல? புரியுதுங்களா? இன்றைக்கி உலகத்திலே இந்த மாதிரி வந்து பார்க்கும்போது சுயநலமான அன்புகள் காணப்படுது. ஒருத்தவங்க மேலே போகிறாங்கன்னாலே அவங்கள எப்படி என்னது கீழே தள்ளலாம் அப்படின்றதுக்கு நிறைய பிளான் என்ன பண்ணுவாங்க. அதே வந்து பார்க்கும்போது தேவனுடைய மத்தியிலும் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமா? இருக்காது, இருக்கக்கூடாது, இல்லைங்களா? அதனால தான் ஏன் வந்து இது சில டைமில் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது சபைகளிலும் இந்த விஷயங்கள் என்ன பண்ணுது, வந்து போகுது, இல்லைங்களா? காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான். என்ன காரணமாக இருக்கும்? இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒருத்தவங்களை வந்து அவங்களோட வளர்ச்சியை நம்ம பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு பொறாமை, ஒரு எரிச்சல் இதெல்லாம் வருது அப்படின்னா அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் நமக்கு என்ன பண்ண மாட்டுது? அவங்க நல்லதே செஞ்சாலும் சில சமயம் என்ன பண்ணுது? இப்போ தாவீது நல்லது தான் பண்ணுறாரு, யாருக்கு பிடிக்கல? சவுலுக்கு பிடிக்கல. காரணம் என்ன? ஒரே ஒரு விஷயந்தான், தேவனை உண்மையாக சவுல் என்ன பண்ணல தெரியுங்களா? நேசிக்கலை, அன்பு கூறல. அதனால தான் வசனம் சொல்லுது, முதல்ல நீ மற்றவங்களை நேசிக்கிறதுக்கு முன்னாடி யார்கிட்ட உன் அன்பு உண்மையாக நீ வெளிப்படுத்தணுன்னா உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடு என்ன பண்ணு? அன்பு கூர்வையாக. இந்த முதலாம் கற்பனையை ஒருத்தங்க சரியாக ஃபாலோ பண்ணாமல் சரியாக செய்யாமல் நான் ரெண்டாவது விஷயத்தை என்ன பண்ணுறேன்? உன்னை போல். இது ரெண்டாம் கற்பனை. ஆனால் ஃபஸ்ட்டு எதை ஃபாலோ பண்ணணும்? ஆனால் யோனாத்தான் ஃபஸ்ட்டு கற்பனையை சரியாக என்ன பண்ணார் தெரியுங்களா? ஃபாலோ பண்ணதுனால தான் அவரால் ரெண்டாவது கற்பனை என்ன பண்ண முடிஞ்சுது? செய்ய முடிஞ்சுது. வேறு வேலை வந்து பார்க்கும்போது முதலாம் கற்பனையை அவரால் தேவனை உண்மையாக அன்பு செலுத்தி இல்லை அப்படின்னா உண்மையாலுமே சொல்லலாம் தாவீது அவர் என்ன பண்ணியிருக்க மாட்டார் தெரியுங்களா? நேசித்து. அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்க்கும்போது நிறைய பிணக்குகள், உராய்வுகள், இதெல்லாம் நிறைய விஷயங்கள் காணப்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே காரணம் என்னன்னு பார்க்கும்போது தேவனிடத்தில் உண்மையான அன்பு என்னது இல்லை. ஒருவங்க தேவனை சரியாக புரிந்து கொண்டார்கள் அப்படின்னா தேவன் எப்படிப்பட்டவர், அவர் எப்படி, அவருடைய அந்த 4 குணங்கள் சொல்கிறோம் இல்லையா? என்னென்ன குணங்கள்? ஆமாம், இதை ஒருத்தவங்க சரியாக புரிந்து கொண்டாங்கன்னா மற்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு எப்படி இருக்கும் தெரியுங்களா? ரொம்ப பெருசாக தெரியாது. எல்லா விஷயத்துலையும் அவங்க யாரை தான் பெருசாக பார்ப்பாங்கன்னா தேவனை மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க? பெருசாக பார்ப்பாங்க. இன்றைக்கி ஏன் வந்து தேவனை வைக்க வேண்டிய இடத்துல வந்து பார்க்கும்போது தங்களுடைய சுயத்தை கொண்டு வந்து மேலே என்ன பண்ணிடுறாங்க? வச்சுட்டு தேவன் சிந்திக்கிற மாதிரி என்ன பண்ண முடியல? சிந்திக்க முடியாத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதலாம் கற்பனை என்ன பண்ணுறதில்ல, யாருமே சரியாக ஃபாலோ பண்ணுறதே கிடையாது, இல்லைங்களா? அதனால தான் நம்ம படிக்கிறோம் யாக்கோபு 1:9-10 படிக்கலாம். 1ஆம் அதிகாரம் 9-10. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தாழ்ந்த சகோதரன் தன் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்வான் தன் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒழிந்து போவான். பாருங்க, வசனம் சொல்லுது ஒரு தாழ்ந்த சகோதரன் இல்லைங்களா உயர்த்தப்படும் பொழுது என்ன பண்ணணுமா? சந்தோஷப்படணும். வசனம் அதை தான் சொல்லுது, இல்லைங்களா? ஒரு தாழ்ந்த சகோதரன் உயர்த்தப்படும் போது இப்போ நீ தாழ்த்தப்படுறியா, நீ என்ன பண்ணு? நீ சந்தோஷப்படு. இதை தான் யார் செஞ்சா தெரியுங்களா? ஜோனத்தன் என்ன பண்ணார்? செஞ்சார், இல்லைங்களா? அவர் வந்து பார்க்கும்போது அவருடைய புகழெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுது, அப்படியே குறையும் போது
தாவீதை எல்லாரும் ஹைலைட்டாக பார்க்கும்போது இவர் என்ன பண்ணா தெரியுமா, ரொம்ப என்னது சந்தோஷப்பட ஆரம்பித்தார். அதுதான் வந்து பார்க்கும்போது இந்த ஒரு விஷயம் யாருக்குள்ளே இருக்கணும் அப்படின்றத வேதம் நமக்கு சொல்லி கொடுக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே என்ன பண்ணணும் இருக்கணும் அப்படின்னா, நாம் செலுத்தக்கூடிய அந்த ஒரு பலி அது எப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது உண்மையாக இருக்கணும். அதில் என்ன இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த விதத்துலேயும் அதில் ஒரு சுயம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. சுயம் கலந்து ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம் அப்படின்னாலே என்ன ஆகிடுன்னு பார்க்கும்போது அது வந்து பூரணமான பலியாக என்ன பண்ணாது இருக்காது. ஏன்னா வசனம் படிக்கணும் இல்லையா, நீ தேவனுக்கு வந்து ஒரு விஷயத்தை வந்து செலுத்த போகும்போது நீ வந்து அதில் எந்த விதமான ஒரு குறைபாடுகளும் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. சின்ன ஒரு விஷயம் இருந்தாலும் நீ வந்து பார்க்கும்போது பலி செலுத்த போகிற உன் சகோதரன் மேலே என்னது ஒரு குறை அப்படின்னா பலி செலுத்தாத. ஏன் பலி செலுத்தக்கூடாது? ஏன் அந்த பலி நீ செலுத்தினாலும் தேவன் அதை என்ன பண்ண மாட்டார், அங்கீகரிக்க மாட்டார். முதல்ல வந்து பார்க்கும்போது உன்னுடைய சகோதரனோட நீ என்ன பண்ணு போயிட்டு ஒப்புரவாகிட்டு, அப்போ ஒப்புரவாகிட்டு நீ வந்து செலுத்தணுன்னா அதை என்ன பண்ணுவார், தேவன் கனப்படுத்துவார் இல்லைங்களா. அப்போ என்னென்னா நம்ம வந்து ஒரு விஷயத்தில் வந்து தேவனுக்கு வந்து நம்ம தேவன் சொன்ன விஷயத்தை நம்ம வந்து கீழ்ப்படிய செய்யலனாலே தேவனுக்கு நம்ம என்ன பண்ணல, கீழ்ப்படியல இல்லைங்களா. தேவன் வந்து இந்த சகோதரன் அந்த சகோதரி அப்போ இவங்க இப்படி இருக்கிறாங்க, வீட்டில் உங்கள் உறவினர்கள் இவங்களோட நீ இப்படி இருக்கிற, அவங்களோட நீ என்ன பண்ண போயிட்டு ஒப்புரவாக சொல்லும்போது சத்தியத்தின்படி இதுதான் சரின்னு நமக்கு தெரியும். ஆனால் அதை நம்ம என்ன பண்ணுறதில்ல, செய்யறது இல்லை. ஆனால் செய்யாமல் மற்ற எல்லா வேலையும் என்ன பண்ணுறோம் செஞ்சோம்னா தேவனுடைய பார்வையில் அது நல்லா இருக்குமா, அது என்ன பண்ணாது, ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம செலுத்தக்கூடிய பலி உண்மையாக என்ன பண்ணணும் இருக்கணும். நம்ம மற்ற விஷயங்களை செய்கிறது நல்ல காரியம், அதுக்கு முன்னாடி அந்த உண்மையான அன்பு நம்மகிட்ட இருந்து வெளிப்படணும்னா ஒரே காரியம், தேவனை என்ன பண்ண தெரியுங்களா, ஆமாம் முழு இருதயத்தோடு நம்ம என்ன பண்ணணும், நம்ம நேசிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படி நம்ம நேசிக்கும் பொழுது மற்ற விஷயங்கள் அந்த மற்றவங்கள்ட்ட நம்ம காட்டக்கூடிய விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உண்மையாக என்ன பண்ணணும் இருக்கும். ஓகேங்களா, சரி. இப்போ அடுத்தது நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதனுடைய எக்ஸ்ட்ரீம் எப்படி போகுதுன்னு பார்க்கும்போது நல்லா தான் இருக்கிறாங்க. அப்படி நல்லா போய் கொண்டு இருக்கும்போது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு பிரச்சனை. இப்போ சவுல் வந்து பார்க்கும்போது தாவீது என்ன பண்ணுறாரு, கொல்ல தேடுறார். அப்படி கொல்ல தேடும்போது தாவீதுக்கு ரொம்ப என்னது கஷ்டம் இல்லைங்களா. இப்போ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜோனத்தான் என்ன பண்ணுறாரு, இப்போ தாவீது வந்து பார்க்கும்போது அவர் இருந்த ஊரை விட்டு நாட்டை விட்டு சொந்தங்களை விட்டு இல்லைங்களா, இவ்வளோ நாள் பழகின தன்னுடைய உயிரான நண்பனை விட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லைங்களா. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவீதுக்கு விரோதமாக என்ன ஆயிடுச்சு, சில காரியங்கள் உருவாயிடுச்சு. இப்போ சவுல் கூட பார்த்தீங்கன்னா தாவீதை கொல்லணுன்ட்டு என்ன பண்ணுறாரு, துடிக்கிறாரு. ஜோனத்தான் என்ன பண்ணியிருக்கலாம், கண்டும் காணாமல் என்ன பண்ணியிருக்கலாம், கண்டும் காணாமல் சரி நாம் காட்டணும் அன்பு. ஆனாலும் வந்து பார்க்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு யாரை பிடிக்கல, தாவீதை பிடிக்கல. குறிப்பாக நம்ம அப்பாவுக்கு என்ன பண்ணல, பிடிக்கல. சரி அப்படியே தாவீதை என்ன பண்ணிடலாம், கைட்டி விட்டுடலாம் இல்லைங்களா. கொல்றாரு இல்லையா, சரி செத்துட்டு போட்டோம். கொன்னா யாருக்கு நன்மை, தாவீது செத்தா யாருக்கு நன்மை, ஜோனாத்தனுக்கு நன்மை. பிரச்சனையே என்னது கிடையாது. ஆனால் ஜோனாத்தன் அப்படி என்ன பண்ணல தெரியுங்களா, யோசிக்க இல்லை. அடுத்தது அவர் என்ன ஒரு ஸ்டெப்பு பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவீதுக்கு வந்து பார்க்கும்போது அவரை காப்பாற்றுவதற்கு என்னென்ன எக்ஸ்ட்ரீமான முடிவுகள் என்னது எடுக்கணுமோ அத்தனையும் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, அவர் எடுக்கிறத நம்ம பார்க்கலாம். படிக்கலாம் பாருங்கள். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 4 படிங்க. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது யோனத்தான் தாவீதை பார்த்து, உமது மனவிருப்பம் இன்னது என்று சொல்லும்,
அதன்படி உமக்கு செய்வேன் என்றான். சரி, இப்போ ப்ராப்ளம் வந்துருச்சு. தாவீதுக்கு பெரிய என்னது பிரச்சனை. இப்போ வேறு வழி கிடையாது. என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது ஜோனாத்தன்ட்ட வரும்போது அவர் கேட்குறாரு, உன்னுடைய மன விருப்பம் என்ன சொல்லு, நான் உனக்கு என்ன இந்த டைமில் செய்யணும் அப்படின்றத நீ எதிர்பார்க்குற சொல்லு அப்படின்னும்போது, இப்போ தாவீது வந்து பார்க்கும்போது நடந்த விஷயங்கள் என்ன பண்ணுறாரு சொல்லும்போது, இப்போ ஜோனாத்தன் என்ன பண்ணுறாரு பாருங்கள். 9ஆம் வசனம். 9ஆம் வசனம். அப்பொழுது யோனத்தான், அப்படி உமக்கு வராதிருப்பதாக, உமக்கு பொல்லாப்பு செய்ய என் தகப்பனாலே தீர்மானித்திருக்கிறது என்று நான் நிச்சயமாய் அறிந்தேனானால் நான் அதை உமக்கு அறிவிக்காதிருப்பேனே என்றான். பாருங்க என்ன பண்ணுறாருன்னா, நெக்ஸ்ட்டு தாவீது ஒரு விஷயத்தை சொல்கிறாரு, உங்கள் அப்பா இந்த மாதிரி என்ன பண்ணுறாரு, என்னை கொல்றதுக்கு தேடுறாரு, நான் எந்த தப்பும் என்ன பண்ணல செய்யலை அப்படின்ட்டு ஜோனாத்தன்ட்ட சொல்லும்போது, ஜோனாத்தான் என்ன ஒரு முடிவு அந்த இடத்துல எடுக்கிறாருன்னா, நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா என்னது தெரியும். 2 பேருக்குள்ள சமாதானத்தை எப்படி என்னது உண்டாக்கலாம் இல்லைங்களா? அப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது, சவுலுக்குள்ளேயும் தாவீதுக்கு 2 பேருக்குள்ள சமாதானத்தை என்னது ஏற்படுத்துவதற்கு எல்லா விதமான முயற்சிகளையும் அடுத்து யார் எடுக்கிறா தெரியுமா? ஜோனாத்தான் என்ன பண்ணுறாரு எடுத்து சவுல். இப்போ தாவீதுக்காக யார்கிட்ட போய் பேசுவார் அப்படின்னு பார்க்கும்போது, ஜோனாத்தன்கிட்ட போய் என்ன பண்ணுவார், சவுல்கிட்ட போய் என்ன பண்ணுவார், தாவீதுக்காக சவுல்கிட்ட போய் என்ன பண்ணுவார்னா பேசுவார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் என்ன உண்டாக்கணும், சமாதானத்தை உண்டாக்கணும் அப்படின்றதுக்கு எல்லா விதமான முயற்சிகளையும் யார் எடுக்கிறா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஜோனாத்தான் என்னது எடுக்கிற ஒரு காரியம். ஏன் இதெல்லாம் வந்து நம்ம ஜோனாத்தனுடைய லைஃப்லேருந்து இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் போது, ஒரே விசுவாசத்தில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம், ஒரு மாதிரி மாடல் ரோல் யார் அப்படின்னு பார்க்கும்போது யார் தான்? ஜோனாத்தான் தான் இல்லைங்களா? அப்படின்னா பகையை வந்து பார்க்கும்போது பெருசாகலை. யார்? சவுலுக்கும் தாவீதுக்கும் பிரச்சனை. தாவீது மேலே எந்த பிரச்சனையும் என்னது கிடையாது. பிரச்சனைலாம் யார்கிட்ட தான் இருக்குது? சவுல்கிட்ட இருக்குது. காரணம் என்ன? அவர் தேவன் அவர் கூட இல்லை. அவர்கிட்ட என்ன அசுத்தா வேலை செய்யுதுன்னா, அசுத்தாவை என்ன பண்ணுது வேலை செய்ய. அவர் எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் எப்படி இருக்குது? தவறாக இருக்குது. ஆனாலும் வந்து பார்க்கும்போது எப்படியாவது ஒரு சமாதானத்தை அங்கே என்ன பண்ணுறாரு உண்டாக்கக்கூடிய ஒரு முயற்சியில் யார் செயல்படுறா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஜோனாத்தான் என்ன பண்ணுறாரு செயல்படுறாருன்னு பார்க்குறோம். அப்போ இதே ஒரு விஷயந்தான் வந்து பார்க்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய லைஃப்லையும் என்ன பண்ணுமா காணப்படணும். ஏன்னா சமாதானம் பண்ணிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர். அப்போ நம்ம தேவனுடைய புத்திரர் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் தெரியுங்களா? என்ன பண்ணணும்? சமாதானத்துக்கு ஏதுவான விஷயங்களை என்ன பண்ணணும்னா உருவாக்கணும். எந்த ஒரு விஷயத்தையும் வந்து பார்க்கும்போது அது சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ அது எப்படி வேணாலும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது அந்த விஷயத்தில் வந்து எப்படி என்ன பண்ணலாம் 2 பேரையும், 2வது சேர்க்க முடியாமல் போகிறது 2வது விஷயம். அடுத்தது சமாதானத்தை நம்மளால் கொண்டு வரத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம முயற்சி தான் அங்கே எடுக்கிறார். யார்? ஆனால் சமாதானம் அது யாரால் தான் வர முடியும்னு பார்க்கும்போது 2 பேருடைய ஆவி ஒத்து போனால் தான் அங்கே என்ன பண்ண முடியும் வரும். ஆனால் அதற்கான ஒரு ஸ்டெப்பை யார் எடுக்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இதே விஷயங்கள் தான். அது சின்ன விஷயமா இருக்கலாம், பெரிய விஷயமா இருக்கலாம், இதுக்கு வந்து தீர்வே இல்லை அப்படின்ற மாதிரில கூட இருக்கலாம். ஆனால் முதல்ல வந்து பார்க்கும்போது அந்த சமாதானத்துக்கான வழிகளை தான் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் தேடணும் இல்லைங்களா? அப்போ அதை வந்து முதல்ல ஒரு தேவனுடைய பிள்ளைகள் செய்யணும். அதை நம்ம செய்யாமல் இப்போ ஒரு விஷயத்தை வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அதை நம்ம என்ன பண்ணக்கூடாது கேட்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாவற்றையும் சத்தியத்தின் அடிப்படையில் என்ன பண்ணணும் தெரியுங்களா முடிவு பண்ணக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, நீங்கள் வந்து பார்க்கும்போது என்னுடைய சீஷர்கள் என்பதை மற்றவங்களை என்ன பண்ணணும் பார்க்கணும், சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பார்க்கும்போது அவங்களுடைய நடக்கைகள், அவங்களுடைய செயல்பாடுகள் எல்லாம் என்ன பண்ணணும் காணப்படணும். இதுக்கு வந்து பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 15ஆம் அதிகாரம் அதில் 1ஆம் வசனம் என்ன படிப்போம் நம்ம படிக்கலாம் பாருங்கள்.
யோவான் 15:1 நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நான் திராட்சை செடி, என் பிதா எப்படிப்பட்டவர்? திராட்சை தோட்டக்காரர், இல்லைங்களா? அப்போ நீங்கள்லாம் யார்? சீஷர்கள்லாம் யார்? கொடிகள். அந்த திராட்சை செடியில் இருக்கக்கூடிய கொடிகள், இல்லைங்களா? அப்படின்னா அந்த கொடி வந்து பார்க்கும்போது திராட்சை செடியில் நிலைத்திருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணுமா? ஆமாம், கனிகள் என்ன பண்ணணும்? கொடுக்கணும். அப்படின்னா அந்த ஒரு கனிகள் என்ன பண்ணணும்? வெளிப்படணும். அதனால தான் சொல்கிறாரு, கனி கொடுக்காத கொடிகள் எதுவும் அதை என்ன பண்ணுறாராம் அவர். அப்படின்னா ஒரு செடி வந்து பார்க்கும்போது ஒரு கொடி நல்லா கனிகள் கொடுக்குது அப்படின்னா அதை என்ன பண்ணுறாரு அவர்? சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை என்ன பண்ணுறாரு? செய்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பார்க்குறோம். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் எல்லா சூழ்நிலையிலையும் எப்படி தான் இருக்கணும்னு பார்க்கும்போது நியூட்ரல் மைண்டில் என்ன பண்ணணும்? காணப்படணும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து நம்ம படிக்கும்போது இன்னொரு வசனம் நம்ம படிக்கலாம் பாருங்கள். அதே 20:34 படிங்க. 17 படிங்க. 1 சாமுவேல் 20:17 யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். சரி, அப்போ பாருங்கள், இவ்வளோ பிரச்சனைகள் வந்த பிறகும் வசனம் அங்கே என்ன சொல்லுதுன்னு பார்க்கும்போது யோனத்தான் என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது தாவீதுக்கு என்ன பண்ணுறாரு? ஆணையிட்டு கொடுக்குறாரு. இன்னும் சிநேகித்தான். எப்படி சிநேகித்தான்னா தன்னுடைய உயிரை என்னது இப்போ இவ்வளோ ப்ராப்ளம் போயின்னு இருக்கும்போது கூட அங்கே யோனத்தான் பற்றி ஏதாவது ஒரு ரிமார்க்காக தவறாக ஏதாவது ஒரு வார்த்தை அங்கே யூஸ் பண்ண முடியுதுன்னா ஒன்றுமே என்னது இல்லை. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அவர் ரொம்ப என்ன பண்ணுறாரு? யாரை நேசிக்கிறார்? தாவீது என்ன பண்ணுறாரு? நேசிக்கிறாரு. நேசித்தது மட்டும் இல்லை, அவரோடு என்ன பண்ணுறாருன்னு பார்க்கும்போது ஒரு உடன்படிக்கை என்ன பண்ணுறாரு? செய்யக்கூடியவராக காணப்படுறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். சரி, ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காரியம் இங்கே ஒரு சகோதரர் பாயிண்ட்டை கொடுக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் யார் அப்படின்னு பார்க்கும்போது அவங்க வந்து பார்க்கும்போது இந்த பூமிக்குரியவர்களே என்னது தேவனோடு வந்து பார்க்கும்போது அந்த நல்மனசாட்சியின் உடன்படிக்கை செய்தவர்கள். அவங்களுடைய பேர் எங்கே எழுதப்பட்டிருக்குதுன்னு பார்க்கும்போது பரலோகத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குது. அதனால தான் நம்ம படிக்கிறோம். எபிரேயர் 12:23 என்ன படிக்கணும்னு பார்க்கும்போது பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களுடைய சர்வ சங்கம், இல்லைங்களா? அப்போ அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே போகக்கூடியவர்கள், அவங்க எடுக்கக்கூடிய முடிவுகள், அவங்களுடைய குணலட்சணங்கள் இதெல்லாம் எப்படி இருக்கணும்னு பார்க்கும்போது தேவனுக்கு ஏற்ற விதமாக என்ன பண்ணணும்? காணப்படணும் அப்படின்ற ஒரு காரியத்தை நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம பார்க்க பண்ணணும். அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து இங்கே சொல்லும்போது எப்படி சொல்கிறேன்னா அன்பு. இப்போ ஆரம்பத்தில் இருந்தது இல்லையா ஒரு அன்பு. அந்த அன்பு வந்து பார்க்கும்போது தாவீதுக்கும் யோனத்தானுக்கும் இருந்த அந்த அன்பு வந்து பார்க்கும்போது சில ப்ராப்ளத்தினால என்ன பண்ணலன்னா இவர் பிடிக்கல, அதனால் அன்பை என்ன பண்ணிக்கலாம்? நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்பாவுக்கு வந்து யாரை பிடிக்கல? தாவீதை பிடிக்கல. அவருடைய செயல்பாடுகள் அப்பாவுக்கு பிடிக்கல. அதனால் வந்து பார்க்கும்போது நம்ம வந்து அமைதியாக என்ன பண்ணிடலாம்? போயிடலாம் அப்படின்ற மாரி யாரும் என்ன பண்ணல தெரியுங்களா? முடிவெடுக்கலைன்னா யோனத்தான் முடிவெடுக்கலை. என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது அந்த அன்பை எப்படி கண்டினியூ பண்ணுறது, இன்னும் இந்த அன்பை என்னது ஆரம்பத்தில் அந்த காட்டின அன்பை இன்னும் எப்படி என்ன பண்ணலாம்? வளர்க்கலாம் அப்படின்றதுல தான் வந்து பார்க்கும்போது யோனத்தான் என்ன பண்ணாருன்னா ரொம்ப என்ன பண்ணார்? முயற்சி பண்ணார். எவ்வளோ ப்ராப்ளங்கள் தாவீதுக்கு வந்தாலும் தாவீதுக்கு வந்து பார்க்கும்போது எப்படி இருந்தார்னா பக்க பலமாக இருந்தது யார் தெரியுங்களா? யோனத்தான், இல்லைங்களா? அப்போ யோனத்தான் எப்படி இருந்தான்னு பார்க்கும்போது தாவீதுக்கு ரொம்ப பக்க பலமாக இருந்தார். கடைசியாக வந்து இதுக்கு மேலே உங்கள் அப்பா கூட என்னால் என்ன பண்ண முடியாது? ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை தாவீதுக்கு வந்ததுக்கப்புறம் அது கன்ஃபார்ம் பண்ணுறார். ஒரு வேளை நம்ம அப்பா என்னது அப்படிப்பட்டவர் தானா, அவரை இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாதா அப்படின்றத யார்கிட்ட போய் பேசுகிறாரு? சவுல்கிட்ட போய் பேசுகிறார். சவுல் எந்த அளவுக்கு தாவீது எந்த அளவுக்கு நமக்கு என்ன பண்ணார்? நன்மை செய்தார். எவ்வளோ தேவன் அவரை கொண்டு பெரிய பெரிய காரியங்கள்லாம் என்ன பண்ணார்? செய்தார். அப்போ இதெல்லாம் பற்றி யார்கிட்ட போய் பேசுகிறாரு தெரியுங்களா? யாருக்கு? ஆமாம், தன்னுடைய தகப்பன் யாரை சத்துருவான்னு நினைக்கிறாரோ
அந்த சத்துருவுக்காக யார் இங்கே பதிந்து பேசுகிறா தெரியுமா? ஜோனாத்தான் என்ன பண்ணுறாருன்னா பரிந்து பேசுகிறாரு. அப்போ தாவீது இப்போ சவுல் என்ன பண்ணுறாருன்னா கன்ஃபார்ம் பண்ணுறாரு, உண்மையாலுமே என்ன பண்ணுறாரு. அப்போ தாவீது அங்கே வசனம் சொல்லுது, இவரை நிறைய திட்டுவார் அவங்க அப்பா. அந்த இடத்துல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக்கமும் மாறுபாடும் உள்ள பாருங்கள், அவங்க அம்மா பற்றிலாம் என்ன பண்ணுவார், திட்டுவார். அதெல்லாம் யாருக்கு பெருசாக இல்லை தெரியுங்களா? தன்னை நிந்தித்து சொன்னது யாருக்கு பெருசாக படலைன்னா ஜோனாத்தான் பெருசாக படலை. அவங்க அம்மாவை நிந்தித்து திட்டுறாரு, அது அவருக்கு என்ன பண்ணல, பெருசாக தெரியல. தன்னுடைய பிறப்பை குறித்தே தவறாக என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அப்பா பேசுகிறாரு, அது யாருக்கு பெருசாக தெரியல, ஜோனாத்தான் பெருசாக தெரியல. தன்னுடைய நண்பனை நிந்தித்து சொன்னது யாருக்கு ரொம்ப நோவாக இருந்துச்சா தெரியுங்களா? ஜோனாத்தனுக்கு சாப்பிடவே இல்லையா இல்லைங்களா? மறுநாள் ஃபுல்லாக என்ன பண்ணவர், சாப்பிடாம தன்னுடைய நண்பனை நிந்தித்து சொன்னது. ஏன்னா பாருங்கள், ஒரே ஆவி, ஒரே ஸ்பிரிட்டு இல்லைங்களா? அப்படின்னா பாருங்கள், நம்ம படிக்கிறோம், எல்லாருக்குள்ளேயும் அந்த ஒரே ஸ்பிரிட்டு தான் என்ன பண்ணுது இருக்குது. எந்த ஸ்பிரிட்டு? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி, ஒரே ஸ்பிரிட் எல்லாருக்குள்ளே அதே தானே. அப்படின்னா அந்த ஒரு ஸ்பிரிட்டு ஒரே ஆவி ஒருத்தவங்களுக்குள்ளே செயல்படும் போது எல்லாருக்குள்ளேயும் எது மட்டும்தான் செயல்படணும், ஒரே விஷயந்தான் செயல்படணும். தேவனுடைய தன்மை மட்டும்தான் அவங்களுக்குள்ள என்னது செயல்படணும். அப்போ வித்தியாசமான சிந்தனைகள் வருதுன்னா அது யார் காரணம்? இப்போ தேவனுடைய ஸ்பிரிட்டு ஒருத்தவங்களுக்குள்ளே செயல்படும் பொழுது அவங்க தேவனுடைய அன்பினால் என்ன பண்ணுறாங்க, நிரம்பி இருக்கும்போது அவங்ககிட்ட இந்த வித்தியாசமான விஷயங்கள் வருமா வெளியில், இல்லைங்களா? பாருங்க, இங்கே ஜோனாத்தானுக்கும் தாவீதுக்கும் ஒரே ஸ்பிரிட்டுன்றத அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா? அப்பப்போ நிரூபிப்பார். யார் தெரியுங்களா? ஜோனாத்தான். தாவீது, நீ வேறு இல்லை, நான் வேறு கிடையாது. உனக்குள்ளே இருக்கிற ஸ்பிரிட்டு தான் யாருக்குள்ளேயும் இருக்குது, எனக்குள்ளே தான் இருக்குது. உனக்கு ஒன்றுன்னா நான் என்ன பண்ண மாட்டேன். செய்த உடன்படிக்கைக்கு உண்மையாக இருந்தார். யார் தெரியுங்களா? யார்? ஜோனாத்தான். அப்போ இது பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய என்னது அன்பினுடைய ஒரு அடையாளமாக என்ன பண்ணுதுன்னா காணப்படுது. இப்போ மறுநாள் வராரு, தாவீது அதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ணுறேன்னா, சரி உங்கள் மன விருப்பத்தின்படி நான் என்ன பண்ணுறேன் செய்கிறேன், நீ என்ன பண்ணுறேன்னா அந்த பாறையாண்ட என்ன பண்ணு போயிட்டு ஒளிஞ்சிக்கோ. பாருங்கள், இவர் தாவீதுக்கு ஆபத்து இருக்குதுன்றதை எப்படி உணர்த்துறாருன்னா அம்பு என்ன பண்ணுறாரு, அம்பு விடுறாரு. அன்பு எங்கே போய் ஊந்துச்சு தெரியுங்களா? படிக்கலாம் பாருங்கள், 1 சாமுவேல் 20:17 படிங்க. 1 சாமுவேல் 20:17 யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல அவனை சிநேகித்தான். சரி சிஸ்டர், 34 படிங்க. 34 கோபதாகமாய் பந்தியை விட்டு எழுந்திருந்து போய் அமாவாசையின் மறுநாளாகிய அன்றைய தினம் போஜனம் பண்ணாதிருந்தான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மனநோவாக இருந்தது. சரி, அவருக்கு எப்படி இருந்துச்சான்? மனநோவாக இருந்தது. படிக்கலாம், 38 படிக்கலாம். 38 நீ தரித்திரு நிற்காமல் தீவிரித்து பொட்டென போ என்றும் யோனத்தான் பிள்ளையாண்டானுக்கு பிறகே இருந்து கூப்பிட்டான். அப்படியே யோனத்தானின் பிள்ளையாண்டான் அம்புகளை பொறுக்கி தன் எஜமானிடத்தில் கொண்டு வந்தான். சரி, அப்படின்னா ஒரு விஷயத்தை புரிய வைக்கிற தாவீதுக்கு என்னென்னா, நீ தரித்து நிற்காமல் தீவிரித்து பொட்டென்னு என்ன பண்ணு போ, நிற்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? ஆபத்து உனக்கு என்னது கன்ஃபார்ம். இங்கே இருந்தனா எங்கள் அப்பா நிச்சயமாகவே உன்னை என்ன பண்ணுறாரு, கொன்றுவார். அதனால தான் வசனம் படிக்கிறோம், தீமையோடு நீங்கள் என்ன பண்ணாதீங்க தெரியுங்களா? எதிர்த்து என்ன பண்ணக்கூடாது, நிற்கக்கூடாது. அது தீமை, அது செட் ஆகாது. அங்கே நின்னோம்னா அது நம்மளை என்ன பண்ணுறோம், அதிகமாக பாதிச்சிரும். அப்படின்னா வசனம் சொல்லுது, பொட்டன்னு அங்கேருந்து என்ன பண்ண ஓடி போய்டு. அதை நான் பார்த்துக்கிறேன், அதை சமாளிச்சிக்கிறேன் அப்படின்னா அது ஒன்று ஒரு பதம் என்ன பண்ணிடும், பாத்திரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? தீமையோடு எதிர்த்து நிற்கக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனம் சொல்லுது, உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எதுக்குன்னு அர்த்தம்? என்னன்னா ஒருத்தவங்களை பற்றி என்ன பண்ணாதீங்க, மற்றவங்கிட்ட
பேசாதீங்கள். ஒருவர் குறைகளை குறித்து மற்றவர்களிடத்தில் என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது உலகத்தில் பேசலாம், தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணக்கூடாது தெரியுமா, பேசக்கூடாதுன்னா பேசக்கூடாது. ஏன்? அது தேவனுடைய கட்டளை. அதை செய்கிறாங்க அப்படின்னா தேவனுக்கு என்ன பண்ணுறாங்க, கீழ்ப்படுகிறாங்கன்னு அர்த்தம். ஏன்னா வசனம் சொல்லுது, ஒரு சகோதரனாக இருந்தாலும் சகோதரியாக இருந்தாலும் உடன்படிக்கை செய்து உள்ளே வராங்கன்னா அவங்களுக்கு தேவன் தான் என்னது, அவங்க நின்னாலும் விழுந்தாலும் எழுந்திருச்சாலும் அதுக்கு பொறுப்பு யார் தெரியுங்களா, பொறுப்பாளி யார், தேவன் தான். அவங்க விழறாங்க, எழுந்திருச்சு நிற்கிறாங்க, அதை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இல்லை தெரியுங்களா, யாருக்கு ரைட்ஸ் இல்லை, யாருக்குமே ரைட்ஸ் தேவன் என்ன பண்ணல, கொடுக்கல. யாரை பற்றியும் நியாயம் தீர்க்கவும் அவங்களுக்கு பார்க்கும்போது என்னது தண்டனை கொடுக்கணுன்னது யாருக்கு என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது. எக்ஸ்ட்ரீமாக சில விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் மத்திய 18:15. அது பார்க்கும்போது எக்ஸ்ட்ரீமாக போகும்போது அதை என்ன பண்ணோம், ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள். நம்ம எந்த விஷயத்தையும் சேர்த்தான், குறைகளை, மற்றவங்களுடைய குற்றங்களை, தீமைகளை, இதெல்லாம் பார்க்கும்போது அதோடு எதிர்த்து என்ன பண்ணாதீங்க, நிற்காதீங்க. அதை காது கொடுத்து என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. ஏன் சவுல் இந்த அளவுக்கு மாறினார் தெரியுமா? சவுல் ஏன் இந்த அளவுக்கு மாறினார்? நல்லா இருந்த மனுஷன் தானே, ஏன் இந்த அளவுக்கு மாறினார்? காது கொடுத்து என்ன பண்ணார், கேட்டார். தாவீதை பற்றி என்ன சொல்கிறாங்க, என்னை பற்றி என்ன சொல்கிறாங்க, என்னுடைய ஆளுகையை பற்றி என்ன பண்ணுறாங்க ஜனங்கள், எப்படி பேசிக்கிறாங்க, காது கொடுத்து என்ன பண்ணார், கேட்டார். அசுத்தாவை என்ன பண்ணிச்சு தெரியுங்களா, உள்ளே வந்துடுச்சு. அதனால தான் வசனம் சொல்லுது, தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னா எதை குறித்து என்ன பண்ணாதீங்க, பேசுகிறதுக்கு நன்மையான விஷயங்கள் நிறையா இருக்குது, அதை மட்டும் என்ன பண்ணுங்க, பேசுங்க, இல்லைங்களா? அதனால தான் சொல்கிறாரு அங்கே, தீவிரித்து என்ன பண்ண, ஓடு, உன் உயிரை நீ என்ன பண்ணி நீ காப்பாற்றிக்கோ, இல்லைங்களா? அப்போ அந்த ஒரு காரியத்தை அங்கே ஜோனாத்தான் தன்னுடைய நண்பனுக்காக என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, அங்கே பேசக்கூடிய ஒரு விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம பார்க்குறோம். அப்போ இதிலேருந்து நம்ம என்ன ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்குறோன்னு பார்க்கும்போது பாருங்கள், இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீமான என்னது ஒரு லவ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதற்கு எதிரான ஒரு அன்பை இங்கே ஜோனாத்தான் வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு பார்க்கும்போது, சுயநலத்திற்கு எதிரான என்னது ஒரு அன்பு. யாருக்குள்ளே சுயநலமே இல்லை தெரியுங்களா, யாருக்கிட்ட இல்லை, ஜோனாத்தான்ட்ட நீங்கள் எங்கே வேணாலும் பார்த்து பாருங்கள், ஜோனாத்தானுக்கு அந்த சுயநலமே என்னது கொஞ்சம் கூட இல்லை, தன்னலம் இல்லை, பிறர் நலத்தை வசனம் சொல்லுது இல்லையா, அவனவன் தனக்கானவைகள் இல்லை பிறருக்கானவைகளை நோக்குவானாக. அப்படின்னா என்னை போல் இந்த ஒரு அழைப்புக்குள்ளே வந்திருக்கிறார் தாவீது அப்படின்னா அவருக்கு எந்த அளவுக்கு என்னால் என்னது ஹெல்ப் பண்ண முடியும், என்னுடைய நலன் பாதித்தாலும் பரவாயில்ல, இல்லைங்களா? ஆனால் அவருடைய விஷயம் என்ன பண்ணக்கூடாது, பாதிக்க கூடாது. அப்படின்னா தாவீது எப்படி பார்க்குறாருன்னா, என்னை காட்டிலும் இவர் எப்படி இருக்காரு தெரியுங்களா? அதனால தான் வசனம் சொல்லுது இல்லையா, ஒருத்தவங்களை நீங்கள் எப்படி பாருங்கள், மேன்மையாக என்ன பண்ணுங்கள். அப்போ மேன்மையாக பார்க்க ஆரம்பித்தோம்னா இந்த மாதிரி என்னது, ஆமாம், அது என்ன பண்ணதுன்னா வராது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால தான் நம்ம படிக்கிறோம், என்ன படிக்கிறோன்னா 1 யோவான் 3:1 படிங்க. யோவான் 3:1 நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலோ பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. சரி, அப்போ ஒரு விஷயத்தை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த ஒரு அன்பு யார்கிட்டேருந்து நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா, பழைய ஏற்பாட்டு என்னது நீதிமான் பரிசுத்தவான் யாருன்னா யோனாஸ்தான், யார் ஜோனாத்தான்ட்டு என்ன பண்ணுறோம் நம்ம கற்றுக்குறோம். அப்போ இதை விட ஒரு மேலான ஒரு அன்பு இருக்குதா அப்படின்னா ஒரு மேலான அன்பு என்னது இல்லை. அப்போ அங்கே சகோதரர் என்ன குறிப்பிட்றாருன்னா, இதை விட ஒரு மேலான அன்பு இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? இதை விட என்னது மேலான அன்பு இருக்குதுன்னா அந்த அன்பை நம்ம எங்கே பாருங்கள். இது பார்த்திங்கன்னா இந்த அன்பு என்றக்கூடிய இந்த சங்கத்தில் என்ன பண்ணுற நீங்கள் இணைங்க. இந்த அன்பு உங்களுக்குள்ளே வேணுமா? எந்த அன்பு ஜோனாத்தான் காட்டினார் இல்லையா, இந்த அன்பு உங்களுக்கு என்னது வேணுமா அப்படின்னா
நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இதுக்குன்னு ஒரு தலைமையகம் இருக்குது, அதுக்கு ஒரு தலைவர் என்ன பண்ணுறாரு இருக்கிறாரு, அவர்கிட்ட நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, ஏன்னா ஆல்ரெடி நம்மலாம் எங்கே தான் வந்துருக்குறோம், அங்கே தான் என்ன பண்ணியிருக்கிறோம். அன்பு என்னதுன்றத காட்டினவரே, உச்சக்கட்ட அன்பை வெளிப்படுத்தினவர் யாருன்னா நம்முடைய பிதாவாகிய தேவன், இல்லைங்களா. நம்ம எப்படி பார்க்குறோன்னா, ஜோனாத்தான் எக்ஸ்ட்ரீமாக அன்பு காட்டியிருக்கிறாரு. அந்த மாதிரி அன்பை நம்மளால் காட்ட முடியுமான்னா, அதை விட ஒரு பெரிய அன்பை யார் வெளிப்படுத்தியிருக்கிறாருன்னா, பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனை தந்து அந்த அன்பை என்ன பண்ணியிருக்கிறாரு, வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே வந்து என்ன பண்ணுங்கள், ஜாயின் பண்ணிவிடுங்க, இல்லைங்களா. அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா அதற்கு சில தகுதிகள் தேவன் என்ன பண்ணுறாரு, நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. இதில் வந்து பார்க்கும்போது இப்போ ஜோனாத்தான், இப்போ தாவீது என்ன பண்ணுறாருன்னா, புறப்பட்டு என்ன பண்ணிடுறாரு, போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா யாருக்குள்ளே வந்து ஒரு சந்திப்புலாம் அதிகம் இல்லைன்னு அப்படின்னு பார்த்திங்கன்னா தாவீதுக்குள்ளே கிடையாது. சவுல் தான் வந்து பார்த்திங்கன்னா இவரை தேடுவார் அங்கங்கே போயிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாவீது வந்து பார்த்திங்கன்னா காட்டில் இருப்பார். காட்டில் இருக்கக்கூடிய தாவீதை போய் யார் பார்க்க போகிறா தெரியுங்களா, ஜோனாத்தான் போய் என்ன பண்ணுவார், பார்ப்பார். படிக்கலாம் பாருங்கள். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 20:42 படிச்சுடுங்க. 20:42. 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். அப்பொழுது யோனத்தான் தாவீதை நோக்கி, நீர் சமாதானத்தோடே போம், கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உமக்கும் என் சந்ததிக்கும் உமது சந்ததிக்கும் நடுநிற்கும் சாட்சி என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்துக்கொள்ளும் என்றான். பாருங்க, அப்போ தாவீதை எப்படி அனுப்பி வைக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது, நீ சமாதானத்தோடு என்ன பண்ணு போ, இல்லை கர்த்தர் உன்னோடு கூட என்ன பண்ணுறாரு, கர்த்தர் யாரோட இருக்கிறாரு புரியுதுங்களா. நானும் என்னுடைய தகப்பன் வீட்டாரும் தான் என்னது குற்றவாளிகளாக இருக்கிறோம், ஆனால் உன் மேலே எந்த குற்றமும் என்னது இல்லை, நீ சமாதானமாக என்ன பண்ணு போ அப்படின்ட்டு என்ன பண்ணுறாருன்னா அங்கே தாவீதை அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 23:16 படிக்கலாம் பாருங்கள். 1 சாமுவேல் 23:16. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி. பாருங்க, காட்டில் இருக்கக்கூடிய தாவீதினிடத்தில் என்ன பண்ணுறாரு, போகிறார். போக முடியுமா, ஒரு ராஜகுமாரன் இல்லையா, எல்லா விதமான வசதி வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. ஆனாலும் யாரை தேடி போகிறார் தெரியுங்களா, தாவீதை தேடி. காட்டில் இருக்கக்கூடிய தாவீதை தேடி யார் போகிறாருன்னா ஜோனாத்தான் போய் அவரை என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, திடப்படுத்துகிறார், இல்லைங்களா. திடப்படுத்தி என்ன சொல்கிறார் படிங்க பார்ப்போம். 17ஆம் வசனம். நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டு பிடிக்க மாட்டாது, நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக இருப்பீர். பாருங்க என்ன சொல்கிறாரு, என் தகப்பனுடைய கை ஒன்று என்ன பண்ணாது. பாருங்கள், எக்ஸ்ட்ரீமான ஒரு வார்த்தை இல்லைங்களா. இப்போ அங்கே யார் தான் இருக்கிறா, ஜோனாத்தான் இருக்கிறார். அடுத்து யார் தான் ராஜாவாக ஆகணும். ஆனால் இவர் என்ன ஒரு வார்த்தை சொல்கிறாருன்னா, நீ இஸ்ரவேலின் மேல் என்ன பண்ணுவ, ராஜாவாக இருப்பார். அப்படின்னா கன்ஃபார்ம் ஒரு விஷயத்தை யாருக்கு தெரிஞ்சிருச்சுன்னா, தேவனுடைய சித்தம் இதுதான் அப்படின்னா அந்த சித்தத்துக்கு எதிர்த்து நாம் என்ன பண்ணக்கூடாது. எங்கள் அப்பா தான் விவரம் தெரியாமல் அந்த சித்தத்துக்கு என்ன பண்ணுறாரு, தேவனுடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கின்னு, ஆனால் அந்த சித்தத்துக்கு என்ன பண்ணுறாரு, அவர் எதிர்த்துன்னு இருக்கிறாரு. ஆனால் அந்த தப்பை நான் என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன். அப்போ என்ன பண்ணுறேன்னா, நீ இஸ்ரேல் மேலே எப்படி இருப்ப, நீ ராஜாவாக இருப்பாய். படிங்க சிஸ்டம். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாக இருப்பேன், அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். பாருங்க, எங்கள் அப்பாவுக்கு எல்லாமே என்னது, இது என்ன தெரியுங்களா, நிறைய பேருக்கு என்னென்னா சத்தியம் நல்லா என்னது தெரியும், சத்தியம் நல்லா தெரியும். ஆனால் தெரிஞ்சு ஒரு விஷயத்தை என்ன பண்ண மாட்டாங்க தெரியுமா, ஏற்றுக்கவே மாட்டாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டுக்குள்ளே என்ன பண்ண மாட்டாங்க, ஆப்போசிட் பண்ணுறது, எதிர்த்து நிற்பது. எதற்கு தெரியும் இது தப்பு, நம்ம சொல்கிறது தப்பு, நம்ம செய்யறது தப்பு, நம்ம பண்ணுற காரியங்கள்லாம் என்னது தப்பு தப்பான காரியங்கள்.
இதெல்லாம் வந்து தேவனுக்கு பிரியம் இல்லை, எல்லாமே என்னது தெரியும். ஆனால் அதனால தான் சொல்கிறாரு, எங்கள் அப்பாவுக்கு என்னது, சவுலுக்கு என்னது தெரியும். ஆனால் தெரிஞ்சு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது எதிர்த்து என்னது அப்படின்னா, அந்த எதிர்த்து நிற்கிற அந்த ஒரு எண்ணம் யாருடைய காரியம் தெரியுங்களா? யாருடைய விஷயம்? சாத்தானுடைய விஷயம். அவன் எல்லாத்துக்கும் எப்படி இருப்பான் தெரியுங்களா? எதிர்த்து நிற்பான். தேவனுடைய திட்டத்துக்கு நேராக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேராக, இல்லைங்களா? எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவான்னா எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு விஷயம். இது என்ன பண்ணணும்னு பார்க்கும்போது மாம்சத்தினுடைய கிரியைகள். அதனால தான் நம்ம படிக்கிறோம், மாம்சத்தினுடைய கிரியைகள் படிக்கிறோம் இல்லையா? கலாத்திரியில் படிப்போம். அது ஒரு பெரிய லிஸ்ட்டே வரும் அது, இல்லைங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா மாம்சத்துக்கு விரோதமான கிரியைகள் படிக்கும்போது எதெல்லாம் படிக்கிறோம் நம்ம படிக்கலாம் பாருங்கள். 5ஆம் அதிகாரம் 19 படிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவை யாவன: விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலியவைகளே. பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்க்கும்போது மாம்சத்தின் கிரியைகள். ஆனால் இந்த கிரிகளை தான் வேதம் சொல்லுது, இது பிசாசின் கிரிகள், பேய்தனத்துக்கு அடுத்த காரியம். அது எங்கே படிக்கிறோம்? படிக்கலாம் பாருங்கள். யாக்கோபு யாக்கோபு 3ஆம் அதிகாரம் எடுத்துங்க. ஒம்போதுலேருந்து படிங்க. 9. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதல். அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். 10ஆம் வசனம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. ஒரே ஊற்றுக்கண்ணிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? பாருங்க, அங்கே கேட்குறாரு பாருங்க. ஒரே ஊற்றிலிருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணீர் சுரக்குமா? சுரக்குமா? சுரக்காது, இல்லைங்களா? அப்படின்னா ஒரே ஊற்று எது? சரி, என்னென்னா தேவனுடைய ஆவியை பெற்று இருக்கணும் இல்லையா? தேவன் எப்படி இருக்கிறாரு? அன்பாகவே இருக்கிறார். அந்த ஆவியை பெற்றவங்க இடத்துலேருந்து என்ன விஷயந்தான் வெளியில் வரணும்? அன்பு தான் வரணும். அதுதான் வந்து பார்க்கும்போது என்ன தெரியுங்களா? ஒரே ஊற்று தித்திப்பு, இல்லைங்களா? அப்போ அந்த ஒரே ஊற்றுலேருந்து நல்ல விஷயங்கள் மட்டும்தான் என்ன பண்ணணும்? வரணும். ஆனால் அந்த ஊற்றுலேருந்து கசப்பு வருது, நிறைய விஷயங்கள் வருது. படிக்கலாம் பாருங்கள், அதை தொடர்ந்து படிக்கலாம். அத்திமரம் ஒலிவப்பழங்களையும் திராட்சை செடி அத்திப்பழங்களையும் கொடுக்குமா? அப்படியே ஓர்ப்பான நீருற்று தித்திப்பான ஜலத்தை கொடுக்க மாட்டாது. 13ஆம் வசனம். உங்களில் ஞானியும் விவேகமாயிருக்கிறவன் எவனோ அவன் ஞானத்திற்குரிய சாந்தத்தோடே தன் கிரியைகளை நல்ல நடக்கையினாலே காண்பிக்க கடவன். உங்கள் இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமலும் இருங்கள். பாருங்க, சத்தியத்துக்கு விரோதமாக என்ன பண்ணாதீங்க. பாருங்கள், இதெல்லாம் வச்சுக்கின்னு வந்து நான் சத்தியம்தான் பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ எனக்குள்ளே வந்து பார்க்கும்போது அன்பே என்னது? அன்புக்குரிய எந்த விதமான வெளிப்பாடும் இல்லை. தேவனுடைய விஷயத்துக்கு எதுக்கும் கீழ்படுகிறது இல்லை. ஆனால் நான் அன்பை பற்றி பேசுகிறேன். இப்போ நான் என்ன பண்ணின்னுக்கிறேன்? இல்லைங்களா? படிக்கலாம் பாருங்கள் அடுத்தது. 15ஆம் வசனம். இப்படிப்பட்ட ஞானம் பரத்திலிருந்து இறங்கி வருகிற ஞானமாயிராமல் லௌகீக சம்பந்தமானதும் ஜென்ம சுபாவத்திற்குரியதும் பேய்த்தனத்துக்கு கடுத்தமாயிருக்கிறது. பாருங்க, பேய்த்தனத்துக்கு பாருங்க. ஜென்ம சுபாவம்னா மாம்சத்துக்கு, மாம்சத்தினுடைய கிரியைகள். அது வந்து பார்க்கும்போது யாருடையதுன்னு பார்க்கும்போது பேய்த்தனத்துக்கு அடுத்தது. அதனால தான் சொல்லுது, வைராக்கியம் விரோதம் எங்கே உண்டோ அங்கே கலகமும் சகல துர்ச்செய்களும் உண்டு. ஏன் இதை நம்ம படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரே ஊற்றுலேருந்து தித்திப்பும் கசப்புமான தண்ணி என்ன பண்ணாது? வராது. வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி வருது அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? வேறு ஒரு ஆவி என்ன பண்ணுதாங்க? அப்போ அங்கே தேவனுடைய ஆவி செயல்படலை, வேறு ஏதோ ஒரு ஆவி என்ன பண்ணுது? செயல்படுது, இல்லைங்களா?
அப்போ அதை வந்து பார்க்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சரி பண்ணக்கூடியவர்களாக என்னது இருக்கணும். ஏன்னா இது வந்து பார்க்கும்போது சவுல்கிட்ட காணப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு நல்லாவி என்ன பண்ணதை விட்டு இருந்தது. அதே சவுல் வந்து பார்க்கும்போது அசுத்தாவினால் பிடிக்கப்பட்ட போது உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாருன்னா விரோதமாக என்ன பண்ணார், அவர் செயல்பட்டார். பாருங்கள், அந்த ஆவி அவருக்குள்ளே செயல்பட்டதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் பண்ணார் தெரியுங்களா? என்ன பண்ணார்? தாவீதை விரோதித்தார். தாவீதை மட்டுமா விரோதித்தார், தாவீதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அத்தனை பேர் என்ன பண்ணார் தெரியுங்களா? எதிரியாக பார்க்க ஆரம்பித்தார். கொலை செய்யவும் என்ன பண்ணார், துணிஞ்சார். அப்போ என்னென்னா தேவனுடைய ஆவி ஒருத்தவங்களுக்குள்ளே செயல்படும்போது ஜோனாத்தான் மாதிரி அந்த ஒரு கேரக்டர் என்ன பண்ணுவாங்க, வெளிப்படுத்துவாங்க. எப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் சமாதானத்துக்கான விஷயங்கள் என்ன பண்ணுவாங்க, கொண்டு வருவாங்க இல்லைங்களா? அந்த அன்பினுடைய அந்த கேரக்டர் தேவனுடைய குணலட்சணத்தை வெளிப்படுத்துவதற்கு அநேக விதமான முயற்சிகளை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்க்கும்போது செய்வாங்க. அப்போ கடைசியாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோனாத்தான் என்ன பண்ணுறான்னு பார்க்கும்போது டெத் ஆயிடுறார். சொன்னார், உனக்கு அடுத்தது நான் என்ன பண்ணுவேன் இருப்பேன்னாரு. ஆனால் கடைசியில் என்ன பண்ணுவார்னா சவுல் கூட இருந்துட்டார். அதான் ஒரு பெரிய என்னது பெரிய மிஸ்டேக். யார்? இவ்வளோ விஷயங்கள் தெரிந்த ஜோனாத்தான் மிகப்பெரிய அன்புக்கு என்னது இந்த உலகத்துக்கு காட்டினவர், எல்லாருக்கும் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடியவர். கடைசி வட்டும் பார்த்தீங்கன்னா யாரோடையே அவர் இருந்துட்டார் தெரியுங்களா? சவுலோடே இருந்தது தான் அவர் பண்ண பெரிய என்னது ஒரு வேலை இல்லைன்னு வச்சிங்க என்ன பண்ணிக்கலாம். எல்லாமே தெரிஞ்சிருந்தும் இது தீமை அப்படின்னா அதை விட்டு என்ன பண்ணணும், அது யாராக இருந்தாலும் சரிதான். வசனம் சொல்லுது, என்னை காட்டிலும் தகப்பனையாவது தாயையாவது பிள்ளைகளையாவது தேவனுடைய சித்தத்துக்கு தப்பாக என்ன பண்ண சரியான சத்தியத்துக்கு ஏற்ற மாதிரி சரியான முடிவில் என்ன பண்ணணும் எடுக்கணும். ஆனால் வந்து நான் அன்பு காட்டுறேன் நேசிக்கிறேன் அப்படின்ட்டு என்ன பண்ணால் எல்லாமே தெரியுது. ஆனால் வந்து பார்க்கும்போது தவறான ஒரு காரியத்தோடைய தொடர்ந்து இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது அது என்ன ஆகுன்னா அவங்களுக்கு சம்பவிக்க வேண்டிய விஷயம் யாருக்கும் அது வந்து போகுது. யாருக்கு வந்து போகுது? ஜோனாத்தான் இல்லைங்களா? ஜோனாத்தான் வந்து பார்க்கும்போது அவர் மறிக்க வேண்டிய சூழ்நிலையா? அவர் மறிக்க வேண்டிய அவசியம் இருக்குதா? இல்லை. காரணம் என்னது? நல்ல ஒரு விசுவாச வீரன், தேவனிடத்தில் நல்ல ஒரு பயபக்தி இருக்குது இல்லைங்களா? அன்பு தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற விதத்தில் என்ன பண்ணுறாரு, சிந்திக்கிறாரு. ஃபஸ்ட்டு யாரை வைக்கணும்? தேவனை வைக்கணும். தேவனுக்கு முன்னுரிமை கொடுக்க தெரியுது. ஆனால் எதை விட்டு அவரால் வெளியில் வர முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா தகப்பன் ரொம்ப நேசிச்சிட்டார் இல்லைங்களா? வசனம் சொல்லுது, ஒருத்தவங்க நம்மளுடைய ஆவிக்குரிய விஷயத்துக்கு ரொம்ப தடங்களாக இருக்கிறாங்க, ரொம்ப பிரச்சனையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வெறுத்துறன்னு வேதம் சொல்லலை. அவங்கள விட்டு நீ என்ன பண்ணு, விலகிக்கோ. அதுதான் நம்மளுக்கு வேதம் என்னது. தொடர்ந்து அவங்களுக்கு நம்ம வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்களுடைய தீய காரியங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது சப்போர்ட் என்ன பண்ணக்கூடாது, பண்ணக்கூடாது. ஜோனாத்தான் பண்ண ஒரு தப்பு என்னென்னா என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா? சப்போர்ட் பண்ணார். யாருக்கு? அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணார்னா அவருடைய நடத்தைக்கு உடன்பட்டு போல அவர் விட்டு பிரியறதுக்கு என்ன கிடையாது தெரியுங்களா? மனசு இல்லாதனால அவர் என்ன பண்ணாருன்னா அந்த மரணத்துக்குள்ளே என்ன பண்ணுறாரு போகக்கூடிய ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருக்குதுன்னா ஒரு எப்படி இருக்குது, ஒரு பாடம், ஒரு எச்சரிப்பாக ஒன்றுது இருக்குது. அதனால தான் வந்து தாவீது பாடுறாரு பாருங்க, 2 சாமுவேல் 1:26. 2 சாமுவேல் 1:26 என் சகோதரனாகிய யோனத்தானே, உனக்காக நான் வியாகுலப்படுகிறேன். நீ எனக்கு வெகு இன்பமாயிருந்தாய். உன் சிநேகம் ஆச்சரியமாயிருந்தது. ஸ்திரீகளின் சிநேகத்தை பார்க்கிலும் அதிகமாயிருந்தது. பாருங்க, தாவீது அங்கே சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. யாருக்கு? ஜோனாத்தானுக்காக சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு. என் சகோதரனாகிய ஜோனாத்தானே, உனக்காக நான் என்ன பண்ணுறேன், வியாகுலப்படுகிறேன் இல்லைங்களா? நீ எனக்கு வெகு இன்பமாக இருந்தாய். உன் சிநேகம் எப்படி இருந்துச்சு, ஆச்சரியமாக இருந்தது. பாருங்கள், ஜோனாத்தனுடைய எடுத்த ஸ்டோரியை படித்தீங்கன்னா எத்தனை டைம் வேணால் என்ன பண்ணலாம், படிக்கலாம். ரொம்ப வந்து பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அவர் காட்டின என்னது அந்த லவ், அந்த அன்பு எக்ஸ்ட்ரீமாக என்ன பண்ணியிருக்கிறாரு, காட்டியிருக்கிறாரு. தாவீது கூட சொல்கிறாரு, அது எனக்கு ரொம்ப எப்படி இருந்துச்சு, எனக்கு
ஆச்சரியமாக இருந்தது, நீ எனக்கு வெகு இன்பமாய் இருந்தாய். இல்லைங்களா? இப்போ இதை குறித்து நம்ம படிக்கும்போது ஜோனாத்தான் எப்படி இருக்கிறான்னு பார்க்கும்போது ரொம்ப என்னது நல்ல ஒரு உண்மையான ஒரு அன்பை என்ன பண்ணியிருக்கிறாரு, வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ என்ன ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்கிறாங்க, அன்பு கூர்ந்துருக்கிறாங்க. எப்போ? பழைய ஏற்பாட்டு காலத்தில். இல்லைங்களா? அவங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான். ஒரு வேளை ஜோனாத்தானுக்கு ஒரு வேளை தெரிஞ்சிருக்கலாம். இல்லைங்களா? இப்போ இது போனாலும் தேவனிடத்தில் என்னது, இதை விட ஒரு பெரிய என்னது ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் இப்போ நாம் வந்து பார்க்கும்போது எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே வந்திருக்கிறோம் அப்படின்னா, பரம அழைப்பு, பரலோக அழைப்பு, தேவனோடு கிறிஸ்துவோடு என்னது இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அந்த ஒரு திவ்ய ஃபேமிலிக்குள்ளே என்ன பண்ண போகிறோம், நம்ம வரப்போகிறோம், போக போகிறோம். அப்படின்னா நாம் எப்படிப்பட்ட ஒரு அன்பை என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும். அப்போ அதனால தான் இங்கே சொல்லும் போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது வசனம் படிக்கலாம் பாருங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9-10. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பியதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பாருங்க, எக்ஸ்ட்ரீமான அன்பு. ஜோனாத்தான் அன்பு காட்டினார், அதில் எந்த விதமான என்னது, அதுவே நம்ம பெரிய லெவலில் என்ன பண்ணுறோம், அந்த அன்பை இவ்வளோ நேரம் பார்த்தோம் இல்லைங்களா? அதை காட்டிலும் 1000 மடங்கு அன்பு காட்டினவர் யார் தெரியுங்களா? நம்முடைய பிதாவாகிய தேவன், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்படின்னா இந்த அன்பை நாம் எப்படி பார்க்குறோம்? இப்போ இவங்க தான் வந்து பார்க்கும்போது நம்மளை எங்கே அழைத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அந்த பரம என்னது அழைப்புக்குள்ளே கூட்டிருக்கிறாங்க. அப்படின்னா இவங்கள்ட்ட நம்ம போகணும் அப்படின்னா நாம்பளும் வந்து பார்க்கும்போது இவங்க எப்படிப்பட்ட ஒரு அன்பில் இருக்கிறாங்களோ அதே அன்பு யாருக்குள்ளேயும் காணப்படணும். நம்ம என்ன செய்யணும், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம்? இப்போ பிதா அன்பை காட்டிட்டார், குமாரனும் என்ன பண்ணிட்டாரு, அன்பை வெளிப்படுத்திட்டார். எக்ஸாம்பிளுக்கு பழைய ஏற்பாட்டிலேருந்து நிறைய பேர் இருந்தாலும் அதில் குறிப்பாக நம்ம யாரை பார்க்குறோன்னா ஜோனாத்தான் என்ன பண்ணோம், எக்ஸ்ட்ரீமான ஒரு லவ் என்ன பண்ணிட்டார், வெளிப்படுத்திட்டார். அப்படின்னா ஒரு புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்டிருக்கிற நாம் எப்படிப்பட்ட அன்பை என்னது காட்டணும்? வசனம் சொல்லுது, அன்பு சத்தியத்தில் என்ன பண்ணுமா, சந்தோஷப்படும். அது வந்து அநியாயமே அதுக்கு என்ன பண்ணாது, பிடிக்காது. தீமை செய்கிறது பிடிக்காது இல்லைங்களா? சத்தியத்தில் தான் என்ன பண்ணாது, சந்தோஷப்படும். அப்படின்னா சத்தியம் யார்கிட்ட இருக்குதுன்னா தேவன்கிட்ட தான். என்னது, பரத்தில் இருந்து வரக்கூடிய ஞானம் இல்லைங்களா? அப்போ அந்த பரத்தில் இருந்து வரக்கூடிய ஞானத்தை பெற்றிருக்கிற நாம் எப்படிப்பட்ட எக்ஸ்ட்ரீமான அன்பை ஒருத்தவங்கிட்ட என்ன பண்ண முடியும், காட்ட முடியும். அப்படி எக்ஸ்ட்ரீமான அன்பை ஒருத்தவங்கிட்ட நம்ம காட்டணும்னா யார் நம்மள்கிட்ட முதல்ல அன்பு கூர்ந்தாரோ அவங்கள முதல்ல நேசிக்க நம்ம என்னது பழகிக்கணும். யார் நம்மகிட்ட ஃபஸ்ட்டு அன்பு கூர்ந்தது, தேவன். அவர்கிட்ட நம்ம முதல்ல அன்பை காட்டணும். ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்கிற விஷயந்தான், யாரை நமக்கு ரொம்ப பிடிக்குமோ மாடலோ பார்ப்போமோ அவங்ககிட்ட நம்ம பேசுகிறோம் பழகுறோம் அப்படின்னா நம்மளுடைய பேச்சு செய்கை நடவடிக்கை அவங்கள மாதிரி என்ன பண்ணிடும், மாறும். இது வந்து பார்க்கும்போது சொல்கிற ஒரு காரியங்கள். அதேமாதிரி தேவனிடத்தில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக என்ன பண்ணணும் தெரியுங்களா, பழகணும். இயேசு கிறிஸ்துவோடு அதிகமாக என்ன பண்ணணும், பழகணும். அப்படி பழகினா தான் அந்த ஒரு கேரக்டர் குணலட்சணம் அவங்கள மாதிரி நமக்குள்ளே என்னது வரும். அதனால தான் வந்து நம்ம எபேசியர் 3:19 படிக்கலாம் பாருங்கள். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பாருங்க, அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று. அப்போ அறிவு கெட்டாத அந்த அன்பு, அதை அறிந்து கொள்வதற்கு நாம் எந்த அளவுக்கு என்னது முயற்சி பண்ணுறோம். யாராவது ஒரு விஷயத்தை நமக்கு சொல்கிறாங்கன்னா அதை வந்து பார்க்கும்போது கேட்கறதுக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் என்ன பண்ணுறோம்,
செலவு பண்ணி காது வலித்து காதுலேருந்து ரத்தம் ஊற்றினாலும் என்னது பரவாயில்ல அப்படின்ட்டு என்ன பண்ணுறோம். சிலவங்களாம் சொல்லுவாங்க, ஃபோன் பேசுனா காது ரொம்ப வலிக்குது பிரதர் இல்லைங்களா. அந்த அளவுக்கு ஃபோனை என்ன பண்ணுறது, காதுலேயே வச்சிருக்குது, கேட்குறோம் இல்லையா. அப்போ தேவனிடத்தில் தேவனே அறிகிற அறிவுக்காக எவ்வளோ நேரத்தை நம்ம என்ன பண்ணுறோம், செலவு செய்கிறோம். ஏன்னா அதுக்கு நம்ம நேரத்தை அதிகமாக நம்ம செலவு செஞ்சோம்னா நம்ம எதில் வளருவோம் அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய சாயல் இல்லைங்களா, கிறிஸ்டினுடைய சாயல் நமக்குள்ளே என்னது உருவாக்கும். அப்படின்னா இந்த ஒரு சாயல் நமக்குள்ளே வராமல் நம்ம எங்கே போக முடியாது அப்படின்னா அவர்கிட்ட என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அதனால தான் படிக்கிறோம், நாம் அவரை சந்திக்கும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே யாரை நம்ம பார்க்க போகிறோம், கிறிஸ்துவை பார்க்கணும். அப்படின்னா அந்த சாயலை அடையிறதுக்கு என்ன முயற்சிகளை நம்ம என்ன பண்ணுறோம், எடுக்கிறோம். ஒரு புது சிருஷ்டியினுடைய நோக்கம் அதுவாக மட்டும்தான் என்ன பண்ணணும், இருக்கணும். அதுக்காக என்ன ரிஸ்க் எடுக்கணும் ஓவராக. என்னது, ஒருவேளை ஜோனாத்தான் வந்து பார்க்கும்போது அந்த பூமிக்குரிய அழிந்து போகக்கூடிய அந்த ராஜ்யத்தை என்ன பண்ணிட்டாரு, இழந்துட்டார். ஆனாலும் வந்து பார்க்கும்போது ராஜ்யத்தில் தேவன் அவருக்கென்று ஒரு தனி இடத்த என்ன பண்ணுவார், கட்டாயம் கொடுப்பாரா, நிச்சயமாக என்ன பண்ணுவார், கொடுப்பார் இல்லைங்களா. அதேமாரி வந்து பார்க்கும்போது ஒரு மேன்மையான ஸ்தானத்தை என்ன பண்ண போகிறாரு, பெற்றுக்கொள்ள போகிறாரு. அப்படின்னா நாம் அழைத்த நோக்கத்தை தேவன் எதற்காக அழைத்தார், அந்த நோக்கத்தை நம்ம எப்படி என்ன பண்ண போகிறோம், நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஏன்னா வசனம் சொல்லுது, மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்தியும் அறிவது தான் நித்திய ஜீவன். அப்படின்னா அவங்களை அறியக்கூடிய அந்த அறிவுக்காக நாம் என்னென்ன காரியங்களை நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம செய்கிறோம், எதெல்லாம் சாக்ரிஃபைஸ் தியாகம் பண்ணுறோம். இது வரைக்கும் எவ்வளோ இழந்திருக்கிறோம், அதுக்காக எவ்வளோ கொடுத்துருக்குறோம். பாருங்கள், ஜோனாத்தன் தாவீது மேலே வைத்த அன்புனால என்ன பண்ணார்னா தன்னிடத்தில் இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணார் தெரியுங்களா, கொடுத்தார். அன்பை வந்து பார்க்கும்போது எந்த அளவுக்கு வெளிப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு என்ன பண்ணார், வெளிப்படுத்தினார் இல்லைங்களா. ஒரே விஷயம் என்னென்னா, என்ன போலேயே யார் இருக்கிறா, தாவீது. என்ன மாதிரியே தேவன் மேலே விசுவாசம், என்ன மாதிரியே தேவன் மேலே என்னது பக்தி வைராக்கியம் எல்லாமே யாருக்கிட்ட இருக்குது. ஆமாம், அப்போ ஒரே அழைப்புக்குள்ளே வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் இந்த ஒரு அன்பை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சத்தியத்துக்கு ஏற்ற விதமாக வெளிப்படுத்தணும். இதில் கடைசியாக ஒரு விஷயம் என்னென்னு பார்க்கும்போது, இந்த அன்பை வந்து பார்க்கும்போது வேற ஒரு கோணத்தில் சொல்லும்போது என்ன அப்படின்னா, இப்போ இயேசு கிறிஸ்து வந்து பார்த்திங்கன்னா அன்பு காட்டினார். 12 சீஷர்கள் இருந்தாங்க இல்லையா. இப்போ இவங்ககிட்ட வந்து என்ன பண்ணார் அப்படின்னு பார்க்கும்போது அன்பு காட்டினார். இதில் வந்து கொஞ்சம் ஆப்போசிட்டான ஒரு திங்கிங் யாருக்குள்ளே இருந்துச்சுன்னா, யார்கிட்ட இருந்தது, யூதாஸ் கிட்ட. அதனால தான் வந்து சங்கீதம் 41:9 படிக்கிறோம், படிக்கலாம் பாருங்கள். சங்கீதம் 9 இதோ அதை பிடிக்கலாம். 41 சங்கீதம் 9 என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தனுமாகிய மனுஷனும் என் மேல் தன் குதிகாலை தூக்கினான். சரி, இது யாரை குறித்து சொல்லப்பட்டதுன்னா யூதாஸை குறித்து என்னது சொல்லப்பட்ட விஷயம். இப்போ பாருங்கள், நம்ம யாரை ஃபாலோ பண்ணணுன்றத நம்ம புரிஞ்சுக்கணுன்னா பிதாவாகிய தேவனையும் ஆண்டவராகிய என்னது இயேசு கிறிஸ்துவையும் பின்பற்றணும். அவங்க காட்டின அன்பை தான் நாம்பளும் மற்றவங்கள்ட்ட என்ன பண்ணணும், வெளிப்படுத்தணும். அப்படி நம்ம வெளிப்படுத்தினா தான் நம்ம அவங்க இருக்கிற இடத்துக்கு என்ன பண்ண முடியும், போக முடியும். ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறாரு, எப்படிப்பட்ட விஷயத்தை நம்ம காட்டக்கூடாதுன்னா, அதுக்கு உதாரணம் வந்து பார்க்கும்போது யூதாஸ் வந்து யார் கூட இருந்தார்னா இயேசு கிறிஸ்து கூட தான் என்ன பண்ணார், இருந்தார். நல்லா தான் இருந்தார். எப்போ அவருடைய கேரக்டர் மாற ஆரம்பிச்சுது, இப்போ ஒரே நாளில் வந்து பார்க்கும்போது அந்த கேரக்டர் என்னது மாறுறதுக்கு வாய்ப்பு இல்லை. எப்போ மாறிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து யூதாஸை வந்து பார்க்கும்போது கனப்படுத்தி தான் என்ன பண்ணியிருந்தார், வச்சுருந்தார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் சொல்கிறதுக்கு எல்லாமே என்ன பண்ணியிருப்பார், செஞ்சுருப்பார். ஒரு டைமில் என்ன பண்ணிட்டாருன்னு பார்க்கும்போது மற்றவர்களை முன்னிலைப்படுத்த ஆரம்பித்தார். யார், கனப்படுத்த ஆரம்பித்தார். அவங்க கனத்துக்குரியவங்கப்பா, அந்த கனத்தை அவங்களுக்கு என்ன பண்ணினி கொடுன்ட்டு மற்றவர்களை வந்து பார்க்கும்போது அது கனப்படுத்த ஆரம்பித்தார். அந்த விஷயம் யாருக்கு தவறாக போயிடுச்சு அப்படின்னா, யூதாஸ் என்ன பண்ணிட்டார் தெரியுங்களா, தவறாக புரிஞ்சிட்டார். மற்றவங்க எதிர்க்கு என்ன பண்ணிட்டார், இவர் கொஞ்சம்
கனத்துக்கு என்ன பண்ணிட்டார், என்ன குறைவா? ஆமாம், நடத்திட்டாரு. நான் சொன்னதுக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணிட்டாரு? அப்போ இது என்ன ஆச்சுன்னா, எடுத்தோடனே யூதாஸ் இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்துக்கலாம் என்ன பண்ணலையா, பிளான் பண்ணலையா. இது என்ன பண்ணுதுன்னா, அந்த பகை கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அவருக்குள்ளே என்ன பண்ணுது, ஆமாம் வளருது. அப்படின்னா ஏன் சொல்கிறாருன்னா, ஒருத்தவங்க மேலே நம்ம வெறுக்கிறோம், பகைக்கிறோம், அவங்கள விரோதிக்கிறோம் அப்படின்னா இது பார்க்கும்போது ஒரு நாளில் நடக்கிற விஷயங்கள்லாம் என்னது கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பார்க்கும்போது, ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தில் என்ன பண்ணுவாங்க, அந்த ஒரு விஷயங்கள் நடந்திருக்கும், அதை மனசுக்குள்ளே என்ன பண்ணுறது, வச்சுக்கிறது இல்லைங்களா. அப்போ ஒரு விஷயம் தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு காரியம்னா பேசி என்ன பண்ணணும், உடனே யார்கிட்ட இப்போ சீஷர்களுக்கு ஒரு சந்தேகம்னா யார்கிட்ட கேட்பாங்க, இயேசு கிறிஸ்துட்ட கேட்பாங்க இல்லையா. எல்லாத்துக்கும் சொல்யூஷன் யார்கிட்ட இருக்குது, இயேசு கிறிஸ்துட்ட இருக்குது. அப்படின்னா ஒரு தேவனுடைய பிள்ளைகளே இதை ஃபாலோ பண்ணணும். நம்ம எதுக்காக அழைத்து வச்சிருந்தா, அன்பில் நம்ம என்ன பண்ணணும், பூரணப்படணும் இல்லைங்களா. இப்போ உலகத்தில் பார்க்கும்போது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது மூன்று என்ன பண்ணுது, நிலைத்திருக்குது. இதில் அன்பே பெரியது. அப்படின்னா அந்த அன்பில் நம்ம என்ன பண்ணணும், வளரணும், பூரணப்படணும். அதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு திங்கிங், ஒரு கேரக்டர் நமக்குள்ளே உருவாகுது, தவறாக சிந்திக்க தோணுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணால், அதுக்கு எல்லாத்துக்கும் சொல்யூஷன் எங்கே இருக்குதுன்னா வேதத்தில் என்னது இருக்குது. நம்ம தேவனிடத்தில் போயிட்டு அதை என்ன பண்ணணும், சரிப்படுத்திக்கணும். அதை சரிப்படுத்திக்காமல் விட்டது யாருடைய தப்புன்னா யூதாசனுடைய தப்பு. அதை வளர விட்டார். அது கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்கும்போது, எக்ஸ்ட்ரீமாக என்னது ஆண்டவரே என்ன பண்ணிட்டார், அவர் காட்டி கொடுத்துட்டார் இல்லைங்களா. அப்போ என்னென்னா, எதுக்காக யூதாசை குறித்து நம்ம பார்க்குறோன்னா, நம்ம எப்படி எதை ஃபாலோ பண்ணணும், எதை ஃபாலோ பண்ணக்கூடாது. இப்போ தாவீது பார்க்கும்போது யோனாத்தான் நல்ல எக்ஸ்ட்ரீமான ஒரு அன்பை என்ன பண்ணியிருக்கிறாரு, வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அதுக்கு பார்க்கும்போது பிதாவாகிய தேவன் அதை காட்டில் எக்ஸ்ட்ரீமான அன்பை என்ன பண்ணியிருக்கிறாரு, வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அப்படின்னா நம்ம அவங்கள நம்ம என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். யூதாஸ் மாதிரி நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, ஒரு விஷயத்தை உள்ளே என்ன பண்ணக்கூடாது, வச்சிருக்கக்கூடாது. அதை என்ன பண்ணோம், அப்பப்போ என்ன பண்ணணும், ஒரு தீமை தவறான ஒரு விஷயங்கள் உள்ளத்தில் முளைச்சி எழும்புதா என்ன பண்ணணும், அதை என்ன பண்ணோம், தண்ணி ஊற்றி, ஆமாம், அதில் பூ, காய், பழம்லாம் என்னது வர வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது, உடனே என்ன பண்ணணும். அதுதான் சொல்கிறார், மாதிரியான தீமையான வேர்கள் அனைத்தையும் பிடுங்கி போடுவதற்கு நம்ம எப்படி இருக்குன்னா, விழிப்புள்ளவர்களாக என்ன பண்ணணும் இருக்கு. நம்ம விழிப்பாக இல்லை அப்படின்னா சாத்தான் என்ன பண்ணுறோம் தெரியுமா, நம்மளுடைய போன வாரம் கேட்டோம் இல்லையா சப்ஜெக்ட், என்ன சப்ஜெக்ட், நம்மளோட அழைப்பையும் ஆமாம் சுத்தமாக காலி பண்ணிவிடுவான், நம்மளோட ஜீரோவாக என்ன பண்ணிவிடுவான், மாற்றிடுவான். ஓகேங்களா. அதனால் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம ஜோனாத்தானை போல் எல்லா சூழ்நிலையிலையும் இல்லைங்களா அன்பில் என்ன பண்ணணும், எக்ஸ்ட்ரீமான அன்பை தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல என்னது காட்ட தேவன் நமக்கு உதவி செய்வாராக. பொறுமையோடு கேட்டவங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக.